இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 36 இன் கீழ் 100 அமோனியா கொள்கலன்களின் கட்டமைப்பு. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளின் குளிரூட்டும் அமைப்பில் அதிக அளவிலான திரவ அமோனியாவை பாதுகாப்பாகச் சேமித்து வைக்கும் பிரதான உறுப்புகளாக அமோனியா கொள்கலன்கள் அமோனிய வெசல்ஸ் பிரஷர் வெசல்ஸ் திகழ்கின்றன. அதிக அழுத்தத்திலும் கடுமையான வெப்பநிலை மாறுபாடுகளிலும் இயங்கும் இக்கொள்கலன்கள் அமைப்பின் தேவைக்கேற்ப திரவ அமோனியாவை விநியோகிக்கும் முதன்மை சேமிப்பு மையங்களாக செயல்படுகின்றன. உயர் அழுத்த சேமிப்பு கலன்கள் ஹை பிரஷர் ரசீவர்ஸ் குறைந்த அழுத்த திரவ பிரிப்பான்கள் லோ பிரஷர் லிக்விட் செப்பரேட்டர்ஸ் அக்யூமுலேட்டர்ஸ் மற்றும் அவற்றின் கட்டமைப்பு பொறியியல் பாதுகாப்பு அம்சங்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. கட்டமைப்பு பொறியியல் மற்றும் உற்பத்தி தரநிலைகள். அமோனியா கொள்கலன்கள் சாதாரண அழுத்த தொட்டிகளைப் போல தயாரிக்கப்படுவதில்லை. இவை அமெரிக்க இயந்திர பொறியாளர்கள் சங்கத்தின் ASME செக்ஷன் 8 அழுத்த கலன் குறியீடுகளின்படி பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுகின்றன. அமோனியா காரத்தன்மை கொண்டது என்பதால் இத்தொட்டிகள் உயர்தர கார்பன் எஃகு கார்பன் ஸ்டீல் ஏக் சா 516 கிரேட் 70 தட்டுகளால் செய்யப்படுகின்றன. கொள்கலன்களின் சுவர்களின் தடிமன் இயங்கும் அழுத்தத்தை விட குறைந்தபட்சம் 4 மடங்கு அதிக அழுத்தத்தை பார்ஸ்ட் பிரஷர் தாங்கும் வகையில் தடிமனாக உருவாக்கப்படுகிறது. அனைத்து வெல்டிங் இணைப்புகளும் 100% ரேடியோகிராஃபிக் ரே பரிசோதனை மூலம் சோதிக்கப்பட்டு எவ்வித நுண்விரிசல்களும் இல்லை என்பது உறுதி செய்யப்படுகிறது. உயர் அழுத்த சேமிப்பு கலனின் ஹை பிரஷர் ரசீவர் பங்கு. ஒடுக்க கலனில் கண்டென்சர் இருந்து ஒடுக்கப்பட்டு வரும் திரவ அமோனியா முதன்முதலில் உயர் அழுத்த சேமிப்பு கலனை அடைகிறது. இது அமுக்கி அறைக்கு அருகிலோ அல்லது வெளிப்புறத்திலோ அமைக்கப்பட்டிருக்கும். இங்கு அமோனியா சுமார் 12 முதல் 18 பார் அழுத்தத்தில் திரவ நிலையில் சேமிக்கப்படுகிறது. ஆலை இயங்கும்போது உறை நிலை சுரங்கங்கள் மற்றும் குளிர்பதன கிடங்குகளின் சுமை மாறுபாடுகளுக்கு ஏற்ப தேவையான திரவ அமோனியாவை விநியோகிக்கும் ஒரு இடைநிலை தேக்கமாக பஃபர் வெசல் இது செயல்படுகிறது. இதன் அடியில் படிக்கும் எண்ணெயை அகற்றுவதற்கான ஆயில் ட்ரெயின் வால்வுகளும் அமைக்கப்பட்டிருக்கும். குறைந்த அழுத்த பிரிப்பான் மற்றும் திரவ திரட்சி தொட்டிகள் லோ பிரஷர் அக்யூமுலேட்டர்ஸ் ஆவியாக்கிச் சுருள்களுக்கு அவாபரேட்டர் கோயில்ஸ் திரவ அமோனியாவை அனுப்பும் முன்பும் அங்கிருந்து மீண்டும் அமுக்கிக்கு வாயுவை அனுப்பும் முன்பும் குறைந்த அழுத்த பிரிப்பான்கள் பயன்படுகின்றன. இவை ஆவியாக்கியிலிருந்து வரும் வாயு மற்றும் திரவ கலவையிலிருந்து திரவ அமோனியாவை பிரித்து அடியில் தங்க வைக்கின்றன. வெறும் வாயுநிலை அமோனியாவை மட்டுமே அமுக்கியின் உறிஞ்சு குழாய்க்கு சக்ஷன் லைன் அனுமதிப்பது இதன் முதன்மை பணியாகும். தற்செயலாக திரவ அமோனியா அமுக்கிக்குள் செல்வதை தடுக்கும் முதன்மை பாதுகாப்பு அரணாக இக்கொள்கலன் செயல்படுகிறது. கொள்கலன்களின் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் கசிவு அபாயங்கள். ஒவ்வொரு அமோனியா கொள்கலனிலும் இரட்டை சேஃப்டி ரிலீஃப் வால்வுகள் டுவல் சேஃப்டி ரிலீஃப் வால்வ்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். தொட்டியின் உள்ளே அழுத்தம் பாதுகாப்பான அளவை தாண்டி உயரும் போது இந்த வால்வுகள் தானாக திறந்து வாயுவை வளிமண்டலத்தின் பாதுகாப்பான உயர் பகுதிக்கு வெளியேற்றுகின்றன. மேலும் தொட்டியிலுள்ள திரவ மட்டத்தை கண்டறிய கண்ணாடியிலான சைட் கிளாஸ்கள் சைட் கிளாசஸ் அல்லது காந்த அளவிகள் மாக்னெட்டிக் லெவல் இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இக்கலன்களின் இணைப்பு வால்வுகள் மட்ட உணரிகளின் இணைப்புகள் மற்றும் அரிமானம் அடைந்த அடிப்பகுதிகள் ஆகியவையே திடீர் பெருங்கசிவு ஏற்படுவதற்கான அதிக அபாயகரமான புள்ளிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 37 இன் கீழ் 100 அழுத்தமும் வெப்பநிலையும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 37 இன் கீழ் 100 அழுத்தமும் வெப்பநிலையும். அறிமுகம். அமோனியா குளிரூட்டும் அமைப்பின் திறமையான இயக்கமும் அதன் பாதுகாப்பும் அழுத்தம் பிரஷர் மற்றும் வெப்பநிலை டெம்பரேச்சர் ஆகிய இரு கணக்கீடுகளின் துல்லியமான சமநிலையை சார்ந்தே அமைந்துள்ளன. அமோனியாவின் வெப்ப இயக்கவியல் பண்புகளில் ஏற்படினும் சிறு மாற்றமும் அமைப்பின் செயல்பாட்டை கடுமையாக பாதிப்பதுடன் பெருங்கசிவுக்கும் வழிவகுக்கும். அமோனியா அமைப்புகளில் அழுத்தம் மற்றும் வெப்பநிலைக்கு இடையிலான தொடர்பு இயக்க நிலைகள் அழுத்தக் கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் மாறுபட்ட அழுத்தங்களால் ஏற்படும் ஆபத்துகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. அழுத்தம் மற்றும் வெப்பநிலையின் நிறைவுற்ற தொடர்பு சாச்சுரேட்டட் ரிலேஷன்ஷிப். அமோனியா குளிரூட்டும் அமைப்பில் அழுத்தமும் வெப்பநிலையும் பிரிக்க முடியாதபடி நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ளன. ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் அமோனியா கொதிக்கும் அல்லது ஒடுங்கும் வெப்பநிலை துல்லியமாக தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு வளிமண்டல அழுத்தத்தில் 0 அழுத்த அலகு கேஜ் அமோனியாவின் கொதிநிலை -33.34 டிகிரி செல்சியஸ் ஆகும். அமைப்பின் அழுத்தம் 1.9 அழுத்த அலகு ஆக அதிகரிக்கும் போது அதன் கொதிநிலை -20 டிகிரி செல்சியஸாகவும் 11.6 அழுத்த அலகு அழுத்தத்தில் +30 டிகிரி செல்சியஸாகவும் மாறுகிறது. இந்த நிறைவுற்ற நிலையை சாச்சுரேஷன் கார்வ் துல்லியமாக கணக்கிட்டே உறைநிலை சுரங்கங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளுக்கான இயக்க அழுத்தங்கள் வடிவமைக்கப்படுகின்றன.
உயர் அழுத்த மண்டலம் மற்றும் குறைந்த அழுத்த மண்டல இயக்க நிலைகள். அமோனியா குளிர்சாதன அமைப்பு இரு பிரதான இயக்க மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒடுக்க கலன் மற்றும் திரவ சேமிப்பு தொட்டி அடங்கிய உயர் அழுத்த மண்டலத்தில் ஹை பிரஷர் சைட் அமோனியா வாயு 11 முதல் 17 அழுத்த அலகு அழுத்தத்திலும் 30 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் பராமரிக்கப்படுகிறது. விரிவாக்க வால்வை எக்ஸ்பான்ஷன் வால்வ் கடந்து ஆவியாக்கிச் சுருள்களை அடையும். குறைந்த அழுத்த மண்டலத்தில் லோ பிரஷர் சைட் அழுத்தம் 0.5 முதல் 2 அழுத்த அலகு வரை குறைக்கப்பட்டு வெப்பநிலை -35 முதல் -40 டிகிரி செல்சியஸ் வரை இறக்கப்படுகிறது. இந்த இரண்டு மண்டலங்களுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடே திரவ அமோனியா வேகமாக பாய்ந்து வெப்பத்தை உறிஞ்ச வழிவகுக்கிறது. அழுத்த கட்டுப்பாட்டு வால்வுகள் மற்றும் வெப்பநிலை உணரிகள் பாதுகாப்பான இயக்கத்திற்கு ஆலைகளில் பல்வேறு தானியங்கி அழுத்த கட்டுப்பாட்டு வால்வுகள் பிரஷர் ரெகுலேட்டிங் வால்வ்ஸ் மற்றும் வெப்பநிலை உணரிகள் டெம்பரேச்சர் சென்சார்ஸ் பொருத்தப்படுகின்றன. ஆவியாக்கி அழுத்த கட்டுப்பாட்டு வால்வுகள் EPR வால்வ்ஸ் குளிர்பதன கிடங்குகளின் வெப்பநிலை மாறாமல் இருக்க அழுத்தத்தை ஒரே சீராக வைக்கின்றன. அதேபோல அதிகப்படியான அழுத்தத்தை தவிர்க்க அமுக்கியின் வெளியேற்ற பகுதியில் உயர் அழுத்த கட்டுப்பாட்டு அமைப்புகள் ஹை பிரஷர் கட் ஆஃப் ஸ்விட்சஸ் நிறுவப்பட்டு அழுத்தம் பாதுகாப்பான எல்லையை தாண்டும் போது அமுக்கியை உடனடியாக தானாகவே நிறுத்துகின்றன. மாறுபட்ட அழுத்தங்களால் ஏற்படும் பேராபத்துகள் அமைப்பில் ஏற்படும் முறையற்ற அழுத்த மாறுபாடுகள் பேரழிவுக்கு வழிவகுக்கும். குளிர்விக்கும் நீர் விநியோகம் தடைபடுவதால் ஒடுக்க கலனில் அழுத்தம் திடீரென உயர்ந்து அதிக அழுத்த வெடிப்பு ஓவர் பிரஷர் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படக்கூடும். மறுபுறம் திரவ அமோனியா குழாய்களுக்குள் அடைபட்டு நிற்கும் போது ஹைட்ரோலக் லொகங் வெப்பநிலை உயர்ந்தால் திரவத்தின் அபரிமிதமான விரிவடையும் தன்மையால் குழாய்கள் வெடித்து பிளக்கும். மேலும் திடீர் அழுத்த வீழ்ச்சி ஏற்பட்டால் திரவ அமோனியா அதிவேகமாக வாயுவாக மாறி ஃபிளாஷ் காஸ் உருவாகி குழாய் இணைப்புகளில் கடுமையான ஹைட்ராலிக் ஷாக் அதிர்வுகளை ஏற்படுத்தி உடைப்பை உண்டாக்கும். அடுத்த ஆய்வறிக்கையில் 38 கீழ் 100 அமோனியாவின் பயனும் ஆபத்தும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 38 கீழ் 100 அமோனியாவின் பயனும் ஆபத்தும். அறிமுகம் வணிகரீதியான உணவு பதப்படுத்துதல் துறையில் அமோனியா என்பது ஒரு புறம் இணையற்ற ஆற்றல் கொண்ட குளிரூட்டும் காரணியாகவும் மறுபுறம் மனித உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் பேரழிவு காரணியாகவும் விளங்கும் இரட்டை தன்மையை கொண்டுள்ளது. தொழிலக உற்பத்தி வளர்ச்சிக்கும் மனித பாதுகாப்புக்கும் இடையே இருக்கும் இந்த நுட்பமான கோட்டை தீர்மானிப்பது அமோனியாவின் பயன்பாடும் அதை ஆலைகள் கையாளும் முறையுமே ஆகும். அமோனியாவின் மகத்தான தொழில்நல பயன்பாடுகள் அதனுடன் பிணைந்துள்ள உயிராபத்துகள் மற்றும் இவ்விரண்டிற்கும் இடையிலான சமநிலையை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. அமோனியாவின் ஒப்பற்ற தொழில்நல பயன்கள் உலகளாவிய கடல் உணவு ஏற்றுமதி வணிகத்தில் இறால்களின் தரத்தையும் புத்துணர்ச்சியையும் பிரீமியம் நிலையில் தக்கவைக்க அதிவேக உறைநிலை ஃபிளாஷ் ஃப்ரீசிங் அவசியமாகும். இதற்கு அமோனியா வழங்கும் அபரிமிதமான குளிரூட்டும் திறன் வேறு எந்த செயற்கை குளிரூட்டியாலும் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். குறைந்த செலவு அதிக வெப்ப கடத்து திறன் பூஜ்ஜிய சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் குறைந்த மின்சார நுகர்வு ஆகியவை இறால் பதப்படுத்தும் தொழில்துறையின் பொருளாதார தூண்களாக அமோனியாவை நிறுத்தியுள்ளன. அமோனியா இல்லையெனில் தற்போதைய அளவிலான பிரம்மாண்டமான கடல் உணவு உற்பத்தி மற்றும் உலகளாவிய விநியோகச் சங்கிலி சாத்தியமற்றதாகிவிடும். மறைந்திருக்கும் பேராபத்துகள் மற்றும் நச்சுத்தன்மையின் பரிமாணங்கள் இத்தகைய மகத்தான பயன்களைக் கொண்ட அதே அமோனியா கட்டுப்பாட்டை மீறி வெளியேறும் போது பேரழிவு காரணியாக மாறுகிறது. அன்ஹைட்ரஸ் அமோனியா என்பது தீவிரமான அரிப்பு தன்மையும் நச்சுத்தன்மையும் கொண்ட ஒரு வேதிப்பொருளாகும். காற்றில் அமோனியா கசியும் போது அது தொழிலாளர்களின் சுவாச மண்டலத்தை வினாடிகளில் இரசாயன தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறது. குறைந்த செறிவில் கண் எரிச்சல் மற்றும் மூச்சுத் திணறலை ஏற்படுத்தும் வாயு அதிக செறிவில் நுரையீரல் திசுக்களை அழித்து சுவாச பாதையில் வீக்கத்தை உண்டாக்கி மரணத்தை விளைவிக்கிறது. மேலும் குறிப்பிட்ட அடர்த்தியில் இது வெடிக்கும் தன்மையையும் பெறுவதால் ஒரே நேரத்தில் தீ விபத்து மற்றும் நச்சு தாக்குதல் ஆகிய இரட்டை ஆபத்துகளை உருவாக்குகிறது. பயனுக்கும் ஆபத்திற்கும் இடையிலான கட்டுப்பாட்டு எல்லைகள் பாதுகாப்பான இயக்க வரம்புகளுக்குள் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் குழாய்களுக்குள் இருக்கும் வரை அமோனியா ஒரு மிகச்சிறந்த பணியாளனாக செயல்படுகிறது. ஆனால் அம்புக்கூட்டை விட்டு வெளியேறும் போது அது கட்டுப்பாடற்ற கொலையாளியாக மாறுகிறது. இதனால் தான் தொழிற்பேட்டை உறைநிலை அமைப்புகளில் அமோனியாவை கையாளும் போது பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை பின்பற்றப்பட வேண்டும். பொறியியல் வடிவமைப்பு சரியான பராமரிப்பு மற்றும் அவசரகால திட்டமிடல் ஆகியவை சரியாக இருக்கும் வரை மட்டுமே அமோனியாவின் நன்மைகளை அனுபவிக்க முடியும். இதில் ஏற்படும் சிறிய அலட்சியமும் ஆலையை சுடுகாடாக மாற்றும் வல்லமை கொண்டது. அடுத்த ஆய்வறிக்கையில் 39 கீழ் 100 ஆலைகளில் வாயு மேலாண்மை பற்றி விரிவாக காண்போம்.
இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 39 கீழ் 100. ஆலைகளில் வாயு மேலாண்மை. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக கையாள்வதும் பராமரிப்பதும் ஆலை மேலாண்மையின் மிக முக்கியமான முதன்மை பொறுப்பாகும். பிரம்மாண்டமான அளவில் அமோனியாவை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சிறிய கசிவுகளையும் உடனடியாக கண்டறிந்து கட்டுப்படுத்தக்கூடிய தொழிலக வாயு மேலாண்மை முறைமைகள் காஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. தானியங்கி வாயு கண்டறிதல் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள். ஆலையின் அமுக்கி அறை உறைநிலை சுரங்கங்கள் மற்றும் குளிர்பதன கிடங்குகள் போன்ற அனைத்து முக்கியமான இடங்களிலும் அமோனியா வாயு உணரிகளும் அமோனிய காஸ் டெடெக்டர்ஸ் எச்சரிக்கை மணிகளும் நிறுவப்பட்டிருக்கும். இவை காற்றில் அமோனியாவின் அடர்த்தியை தொடர்ச்சியாக கண்காணித்துக் கொண்டே இருக்கும். காற்றில் அமோனியாவின் அளவு 25 ppm என்ற பாதுகாப்பான எல்லையை தாண்டும் போதே இந்த உணரிகளானது முதற்கட்ட எச்சரிக்கை மணியை ப்ரீ அலாம் இயக்கி பராமரிப்பு பணியாளர்களை எச்சரிக்கிறது. அவசரகால காற்றோட்டம் மற்றும் வாயு வெளியேற்ற அமைப்புகள். கசிவு ஏற்படும் போது அமோனியா வாயு ஒரே இடத்தில் அடர்த்தியாகச் சேர்வதை தடுக்க சக்திவாய்ந்த அவசரகால காற்றோட்ட விசிறிகள் எமர்ஜென்சி எக்ஸாஸ்ட் வென்டிலேஷன் ஃபான்ஸ் உடனடியாக தானாகவே இயங்கத் தொடங்கும். இந்த விசிறிகள் அமுக்கி அறையிலுள்ள நச்சு வாயுவை அதிவேகமாக வெளியேற்றி வெளிப்புற காற்றில் பாதுகாப்பான அளவில் கலக்கச் செய்கின்றன. மேலும் சில அதிநவீன ஆலைகளில் வெளியேறும் வாயுவை நீரால் தெளித்து நடுநிலையாக்கும் வாட்டர் ஸ்க்ரப்பர் வாட்டர் ஸ்க்ரப்பர் சிஸ்டம்ஸ் அமைப்புகளும் பயன்படுத்தப்படுகின்றன. தானியங்கி அடைப்பு வால்வுகள் மற்றும் அவசரகால நிறுத்த அமைப்புகள். வாயு மேலாண்மையின் மற்றொரு முக்கிய அம்சம் அவசரகால தானியங்கி மூடு வால்வுகள் எமர்ஜென்சி ஷட் ஆஃப் வால்வ்ஸ் சோலனாய்ட் வால்வ்ஸ் ஆகும். கசிவு உணரிகள் ஆபத்தான செறிவை கண்டறிந்தவுடன் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பிரதான அமோனியா விநியோக குழாய்களை உடனடியாக அடைத்து விட முடியும். இது மேலும் திரவ அமோனியா கசியும் இடத்திற்கு பாய்வதை தடுத்து விபத்தின் பரிமாணத்தை பெருமளவு குறைக்கிறது. பராமரிப்பு நெறிமுறைகள் மற்றும் பணியாளர் பயிற்சி. திறமையான வாயு மேலாண்மை என்பது வெறும் கருவிகளை மட்டும் சார்ந்ததல்ல, அது தொடர்ச்சியான தடுப்பு பராமரிப்பு பணிகளையும் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் உள்ளடக்கியது. குழாய்களின் தடிமனை அளவிடும் அல்ட்ராசோனிக் பரிசோதனைகள், காஸ்கெட்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றுதல் மற்றும் பாதுகாப்பு வால்வுகளை காலிப்ரேஷன் செய்தல் போன்றவை இதில் அடங்கும். மேலும் ஆலை ஊழியர்களுக்கு அவசரகாலத்தில் செயல்பட வேண்டிய வாயு மேலாண்மை முறைகள் குறித்து தொடர் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். அடுத்த ஆய்வறிக்கையில் 40 கீழ் 100 மாற்றற்ற குளிரூட்டியா அமோனியா பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 40 கீழ் 100 மாற்றற்ற குளிரூட்டியா அமோனியா. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் தொழில்துறையில் பல்லாண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வரும் அமோனியா வாயுவிற்கு பதிலாக ஆபத்தற்ற மாற்று வேதிப் பொருட்கள் அல்லது புதிய தொழில்நுட்ப அடிப்படையிலான குளிரூட்டும் அமைப்புகளை பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி நவீன தொழிலக பாதுகாப்பில் மிக முக்கியமான விவாதப் பொருளாக உருவெடுத்துள்ளது. அமோனியா வாயுவின் கடுமையான நச்சுத்தன்மை மற்றும் வெடிக்கும் ஆபத்து ஆகியவற்றின் காரணமாக உலகெங்கிலும் உள்ள பல சுற்றுச்சூழல் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு அமைப்புகள் மாற்று குளிரூட்டிகளை நோக்கி ஆலைகளை நகர்த்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. எனினும் உறைநிலை தொழில்துறையின் பிரம்மாண்டமான குளிரூட்டும் தேவையை ஈடுசெய்யக்கூடிய மற்றும் பொருளாதார ரீதியாக சாத்தியமான மாற்றற்ற குளிரூட்டியாக அமோனியா இன்னமும் தொடர்கிறதா என்பதைப் பற்றிய முழுமையான வெப்ப இயக்கவியல் தொழில்நுட்ப மற்றும் நிதி சார்ந்த ஒப்பீட்டுடன் 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. செயற்கை புளோரோகார்பன் குளிரூட்டிகளின் வரம்புகளும் தோல்வியும். அமோனியாவிற்கு மாற்றாக R22 R134A R404A மற்றும் R507 போன்ற செயற்கை புளோரோகார்பன் வாயுக்கள் பரவலாக பரிசோதிக்கப்பட்டன. இவை நச்சுத்தன்மையற்றவை மற்றும் எரியாதவை என்பதால் ஆரம்பத்தில் பாதுகாப்பான மாற்றாக கருதப்பட்டன. ஆனால் இவற்றின் ஆவியாதல் மறைவெப்ப மதிப்பு அமோனியாவை விட மிகவும் குறைவாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட அளவு இராலை உறைநிலைக்கு கொண்டு செல்ல இச்சேர்மங்களுக்கு மிக அதிக அளவிலான மின்சாரமும் பிரம்மாண்டமான அமுக்கிகளும் தேவைப்பட்டன. மேலும் இச்சேர்மங்கள் ஓசோன் படலத்தை கடுமையாகச் சிதைப்பதுடன் புவி வெப்பமயமாதலை ஆயிரக்கணக்கான மடங்கு துரிதப்படுத்தும் ஆபத்தை கொண்டிருந்ததால் சர்வதேச சுற்றுச்சூழல் உடன்படிக்கைகள் மூலமாக உலகளாவிய ரீதியில் படிப்படியாக தடை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் செயற்கை குளிரூட்டிகள் தொழிலக உறைநிலை தேவைகளுக்கு முழுமையான மாற்றாக மாறத் தவறிவிட்டன. கார்பன் டை ஆக்சைடு CO2 R744 மற்றும் அமோனியா கார்பன் டை ஆக்சைடு கேஸ்கேட் அமைப்புகள். தற்காலத்தில் அமோனியாவிற்கு மிகவும் நம்பிக்கையளிக்கும் மாற்றாக கார்பன் டை ஆக்சைடு CO2 குளிரூட்டி உருவெடுத்துள்ளது. கார்பன் டை ஆக்சைடு நச்சுத்தன்மை அற்றது மற்றும் எரியாத இயற்கையான வாயுவாகும். எனினும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை மட்டுமே முதன்மை குளிரூட்டியாக பயன்படுத்தும் போது அது மிக அதிகமான அழுத்தத்தில் சுமார் 70 முதல் 120 பார் வரை இயங்க வேண்டியுள்ளது.
இத்தகைய கடுமையான அழுத்தத்தை தாங்கக்கூடிய பைப்லைன்கள் மற்றும் உதிரிபாகங்களின் உற்பத்திச் செலவு மிகவும் அதிகம் என்பதால் தனித்து இயங்கும் கார்பன் டை ஆக்சைடு அமைப்புகள் பொருளாதார ரீதியாக சாத்தியமற்று போகின்றன. இதன் காரணமாக நவீன ஆலைகள் அமோனியா கார்பன் டை ஆக்சைடு கேஸ்கேட் அமோனிய CO2 காஸ்கேட் சிஸ்டம் எனும் கலப்பின அமைப்பை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. இதில் ஆபத்தான அமோனியாவின் பயன்பாட்டை அமுக்கி அறைக்குள்ளேயே மிக குறைந்த அளவில் சுருக்கிவிட்டு ஆலை முழுவதிலும் உறைநிலை சுரங்கங்களுக்கும் மனிதர்கள் நடமாடும் பகுதிகளுக்கும் பாதுகாப்பான கார்பன் டை ஆக்சைடை மட்டுமே குளிரூட்டியாகச் சுழல விடுகிறார்கள். இது அமோனியாவின் பேராபத்தை பெருமளவு குறைக்கிறது. ஹைட்ரோகார்பன்கள் மற்றும் காற்று நீர் சார்ந்த வளர்ந்து வரும் மாற்று தொழில்நுட்பங்கள் பிரோப்பேன் புரோபேன் R290 மற்றும் ஐசோபியூட்டேன் போன்ற ஹைட்ரோகார்பன் வாயுக்கள் சிறந்த குளிரூட்டும் திறனை கொண்டிருந்த போதிலும் அவை மிக கடுமையான எரியும் மற்றும் வெடிக்கும் ஆபத்தை கொண்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான கிலோகிராம் அளவில் பயன்படுத்தப்படும் பெரிய இறால் பதப்படுத்தும் ஆலைகளுக்கு இவை ஏற்றதாக கருதப்படுவதில்லை. அதேபோல காற்று இயக்கவியல் குளிரூட்டல் ஏர் சைக்கிள் சிஸ்டம்ஸ் மற்றும் காந்த குளிரூட்டல் மாக்னெடிக் ரெஃப்ரிஜரேஷன் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இன்னும் ஆய்வக நிலையிலும் சிறிய அளவிலான சோதனைகளிலுமே உள்ளன. அவை தொழிற்பேட்டை அளவிலான இறால் உறைநிலை தேவைகளுக்கு இன்னும் முழுமையாக உருப்பெறவில்லை. தொழிலக யதார்த்தமும் அமோனியாவின் ஈடு செய்ய முடியாத இடமும் தற்போதைய தொழில்நுட்ப நிலவரப்படி மிகப்பெரிய அளவிலான இறால் பதப்படுத்தும் உறைநிலை ஆலைகளுக்கு அமோனியாவிற்கு இணையான செயல்திறன் குறைந்த மின்சார நுகர்வு மற்றும் குறைந்த உற்பத்திச் செலவு கொண்ட முற்றிலும் ஆபத்தற்ற மாற்று வாயு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். இதனால் அமோனியாவை முற்றிலுமாக அகற்றுவதற்கு பதிலாக பொறியியல் மேம்பாடுகள் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் மற்றும் கடுமையான பராமரிப்பு நெறிமுறைகள் மூலமாக அமோனியா கசிவுகளற்ற பூஜ்ஜிய விபத்து ஆலைகளை உருவாக்குவதே நடைமுறை சாத்தியமான தீர்வாக உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 41 கீழ் 100 காற்றில் கலந்த நஞ்சு பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 41 கீழ் 100 காற்றில் கலந்த நஞ்சு. அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் மூடிய குழாய் அமைப்புகளுக்குள் பாதுகாப்பாக இருக்கும் வரையில் அமோனியா ஒரு பயனுள்ள குளிரூட்டும் வாயுவாகும். ஆனால் ஏதேனும் ஒரு மனித தவறினாலோ அல்லது இயந்திர கோளாறினாலோ அந்த வாயு வெளியேறி காற்றில் கலக்கும் போது அது நொடிகளில் பேராபத்து விளைவிக்கும் நஞ்சாக மாறுகிறது. நச்சு வாயு டாக்ஸிக் காஸ் என்ற புதிய அத்தியாயத்தின் முதல் ஆய்வறிக்கையான இதில் அமோனியா வாயு வளிமண்டல காற்றில் பரவும் இயற்பியல் முறைமைகள் அதன் பரவல் பண்புகள் சுற்றுப்புற காற்றை அது எவ்வாறு உடனடியாக நச்சுமயமாக மாற்றுகிறது மற்றும் காற்றில் கலந்த அமோனியாவின் இயக்கம் குறித்தும் 100% துல்லியமாக விரிவாக ஆராய்வோம். காற்றில் அமோனியா பரவுவதற்கான இயற்பியல் இயக்கவியல் அன்ஹைட்ரஸ் திரவ அமோனியா அதிக அழுத்தத்திலிருந்து வளிமண்டல அழுத்தத்திற்கு திடீரென கசியும் போது அது உடனடி ஆவியாதல் ஃபிளாஷ் ஈவாபரேஷன் மூலமாக அதிவேகமாக வாயுவாக மாறுகிறது. வளிமண்டல அழுத்தத்தில் அமோனியா வாயுவின் அடர்த்தி காற்றை விட குறைவு என்பதால் அது இயல்பாகவே மேல்நோக்கி எழும்பும் தன்மையுடையது. எனினும் திரவ நிலையிலிருந்து வாயுவாக மாறும் போது ஏற்படும் தீவிர குளிர்ச்சியின் காரணமாக சுற்றியுள்ள காற்றில் உள்ள நீராவி உறைந்து அடர்த்தியான வெள்ளை நிற மூடுபனி மேகத்தை ஏரசோல் கிளவுட் உருவாக்குகிறது. இந்த அமோனியா மேகம் காற்றை விட அதிக எடையுடன் செயல்பட்டு ஆரம்பத்தில் தரைமட்டத்திலேயே மிக அடர்த்தியாக பரவி ஆலையின் வேலை தளங்களை நிரப்புகிறது. காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலையின் தாக்கம் அமோனியா வாயு காற்றில் பரவும் வேகத்தையும் அதன் வீரியத்தையும் தீர்மானிப்பதில் சுற்றுப்புற காற்றின் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி மற்றும் வெப்பநிலை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அமோனியா தீவிரமான நீரீர்ப்புத் தன்மை ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் கொண்டது என்பதால் காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது அது காற்றில் உள்ள நீர்த்துளிகளுடன் அதிவேகமாக வினைபுரிந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆவியாக மாறுகிறது. இந்த ஆவி காற்றில் வெகுதொலைவு வரை நகர்ந்து செல்லக்கூடிய ஆற்றலைப் பெறுகிறது. மேலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது வாயு மூலக்கூறுகளின் அதிவேக இயக்கம் காரணமாக காற்றில் நச்சின் பரவல் வேகம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. காற்றின் நச்சு அடர்த்தி அளவீடுகளும் பரவல் மண்டலங்களும் காற்றில் அமோனியா கலக்கும் போது அது கசிவு மையத்திலிருந்து வெளிப்புறத்தை நோக்கி பல்வேறு அடர்த்தி மண்டலங்களை உருவாக்குகிறது. கசிவு நடக்கும் இடத்தில் காற்றில் அமோனியாவின் செறிவு பல்லாயிரக்கணக்கான ppm பார்ட்ஸ் பார் மில்லியன் அளவில் இருக்கும். இந்தச் செறிவில் உள்ள காற்றை ஒருமுறை சுவாசிப்பது கூட மனித உயிரை உடனடியாக பறித்துவிடும். கசிவு மையத்திலிருந்து காற்று வீசும் திசையில் நகரும் போது நச்சின் அடர்த்தி படிப்படியாக குறைந்தாலும் பல 100 மீட்டர்கள் தொலைவு வரை காற்றில் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிலான நச்சுத்தன்மை நீடித்திருக்கும்.
காற்றில் கலந்த நஞ்சை எதிர்கொள்வதில் உள்ள தொழிலகச் சவால்கள். காற்றில் கலந்த அமோனியா நச்சை உடனடியாக கட்டுப்படுத்துவது ஆலை பாதுகாப்பு படையினருக்கு மிகப்பெரிய சவாலாகும், ஏனெனில் இது சாதாரண வாயுவைப் போல வெறும் காற்றோட்டத்தால் மட்டும் எளிதில் மறைந்துவிடாது. காற்றில் உள்ள நச்சை குறைக்க பிரத்யேக நீர் தெளிப்பான்கள் வாட்டர் கார்டன்ஸ் கொண்டு காற்றில் மிதக்கும் அமோனியாவை கரைத்து நீராய் மாற்ற வேண்டியது அவசியமாகிறது. காற்றில் கலந்த நஞ்சு ஆலை தொழிலாளர்களை மட்டுமல்லாது காற்று வீசும் திசையில் உள்ள சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளையும் நொடிகளில் தாக்கும் பேராபத்தை கொண்டுள்ளது. அடுத்த ஆய்வறிக்கையில் 42 கீழ் 100 அமோனியா ஒரு நச்சு வாயு பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 42 கீழ் 100 அமோனியா ஒரு நச்சு வாயு. அறிமுகம். இரசாயன பாதுகாப்பு. வகைப்பாட்டின் படி அமோனியா வாயுவானது நச்சுத்தன்மை மற்றும் அரிக்கும் தன்மை கொண்ட ஒரு கடுமையான அபாயகரமான வேதிப்பொருளாக வகைப்படுத்தப்படுகிறது. தொழிற்பேட்டை சூழலில் இதன் பயன்பாடு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும், அதே வேளையில் மனித உடலின் உயிரியல் அமைப்புகளுக்கு இது எந்த அளவுக்கு தீவிரமான நச்சாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். அமோனியா வாயுவின் நச்சுத்தன்மை வகைப்பாடு அதன் இரசாயன நச்சு இயக்கவியல் நச்சுத்தன்மைக்கான சர்வதேச அளவீடுகள் மற்றும் மனித உடலியல் மண்டலங்களில் அது ஏற்படுத்தும் நச்சு தாக்கங்களை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. நச்சுத்தன்மை வகைப்பாடு மற்றும் சர்வதேச தரநிலைகள். உலகளாவிய இரசாயன வகைப்பாடு மற்றும் லேபிளிங் முறையின் படி GHS குளோபலி ஹார்மோனிசேட் சிஸ்டம் அமோனியா வாயுவானது சுவாச பாதையில் கடுமையான நச்சை உண்டாக்கும் வாயு மற்றும் தோல் மற்றும் கண்களை தீவிரமாக அரிக்கும் திரவம் வாயு என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிர்வாகத்தின் OSHA கூற்றுப்படி காற்றில் அமோனியாவின் அனுமதிக்கப்பட்ட வெளிப்பாடு எல்லை பெல் பமிசபிள் எக்ஸ்போஷர் லிமிட் 8 மணி நேர வேலை நேரத்தில் வெறும் 50 ppm மட்டுமே ஆகும். ஆனால் தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான தேசிய நிறுவனத்தின் NIOSH கணக்கீட்டின் படி காற்றில் அமோனியாவின் அளவு 300 ppm ஐ எட்டும் போது அது உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் உடனடி பேராபத்து IDLH immediately dangerous to life or health விளைவிக்கும் நிலையாக மாறுகிறது. நச்சு இயக்கவியல் மற்றும் செல்லுலார் அளவிலான அழிவு. அமோனியா மனித உடலுக்குள் நுழையும் போது அதன் நச்சுத்தன்மை முதன்மையாக அதன் தீவிர காரத்தன்மையால் ஹாய் லெவல் தீர்மானிக்கப்படுகிறது. அமோனியா வாயு மனித உடலின் ஈரப்பதம் நிறைந்த திசுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அதிவேகமாக நீரை உறிஞ்சி அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. இந்த வலுவான கார கரைசல் செல்கள் மற்றும் திசுக்களில் உள்ள புரதங்களை சிதைத்து சபோனிஃபிகேஷன் சேப்போனிஃபிசடியோன் எனப்படும் கொழுப்புச் சிதைவு வினையை உருவாக்குகிறது. இதன் விளைவாக செல்லுலார் சவ்வுகள் நொடிகளில் கரைக்கப்பட்டு திசுக்கள் முற்றிலும் அழுகும் நிலைக்கு லியஃபாடிவ நெக்ரோசஸ் தள்ளப்படுகின்றன. இந்த செல்லுலார் அளவிலான அழிவே அமோனியாவை ஒரு பயங்கரமான நச்சாக மாற்றுகிறது. அமோனியா நச்சின் வீரியத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். அமோனியா வாயுவின் நச்சு தாக்கம் என்பது 3 பிரதான காரணிகளை சார்ந்துள்ளது. முதலாவது காற்றில் கலந்துள்ள நச்சின் அடர்த்தி கான்சன்ட்ரேஷன் இன் ppm. இரண்டாவது மனிதர்கள் அந்த நச்சு காற்றில் செலவிடும் வெளிப்பாடு காலம் டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர். மூன்றாவது தாக்குதலுக்கு உள்ளாகும் நபரின் உடல்நிலை மற்றும் சுவாச திறன். குறைந்த அடர்த்தியில் நீண்ட நேரம் இருப்பதும் அதிக அடர்த்தியில் சில வினாடிகள் இருப்பதும் கூட ஒரே மாதிரியான பயங்கர உயிராபத்தை உருவாக்கவல்லது. அமோனியா உடலுக்குள் நுழைந்தவுடன் இரத்தத்தில் உள்ள pH சமநிலையை குலைத்து தீவிரமான ஆசிடோசிஸ் மற்றும் உடலியல் செயலிழப்புகளை தூண்டுகிறது. நச்சு வாயுவின் முறையற்ற வெளிப்பாடும் மரண அச்சுறுத்தலும். பிற நச்சு வாயுக்களைப் போலன்றி அமோனியா மனித உடலில் மெதுவாக நஞ்சை ஏற்றுவதில்லை, மாறாக அது தொட்ட இடமெல்லாம் உடனடி இரசாயன அழிவை நிகழ்த்துகிறது. மிக அதிக அடர்த்தியுடைய அமோனியா நச்சு காற்றை சுவாசிக்கும் போது மூச்சுக்குழாய் தசைநாண்கள் உடனடியாகச் சுருங்கி லரின்காஸ்பாஸ்ம் காற்று பாதையை முற்றிலும் அடைத்துவிடுகிறது. இதனால் நோயாளிக்கு ஆக்சிஜன் செல்லாமல் சில நிமிடங்களிலேயே மூச்சு திணறி மரணம் நிகழ்கிறது. எனவே தொழிலகச் சூழலில் அமோனியா என்பது வெறும் வாயு அல்ல, அது கணப்பொழுதில் உயிரை குடிக்கும் வல்லமை படைத்த ஒரு நச்சு இரசாயனம் என்பதை உணர்ந்து செயல்படுவது அவசியமாகும். அடுத்த ஆய்வறிக்கையில் 43 கீழ் 100 மனித உடலில் நச்சு வாயுவின் தாக்கம் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 43 கீழ் 100 மனித உடலில் நச்சு வாயுவின் தாக்கம். அறிமுகம். அமோனியா வாயு மனித உடலுடன் தொடர்பு கொள்ளும் போது நிகழும் உடலியல் மாற்றங்களும் நோயியல் பாதிப்புகளும் மிகவும் தீவிரமானவை. மனித உடலின் நீர்ச்சத்து நிறைந்த திசுக்களை இலக்காக கொண்டு செயல்படும் இந்த நச்சு வாயு உடலின் பிரதான உறுப்பு மண்டலங்கள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு அளவிலான இரசாயன பேரழிவை உண்டாக்குகிறது. கசியும் அமோனியா வாயு மனித உடலுக்குள் ஊடுருவும் வழிகள். உடலியல் சவ்வுகளில் அது நிகழ்த்தும் மூலக்கூறு அளவிலான தாக்குதல்கள். இரசாயன எதிர்வினைகள் மற்றும் உறுப்பு மண்டலங்களின் செயலிழப்புகள் குறித்து 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது.
உடலுக்குள் ஊடுருவும் முதன்மை வழிகள். அமோனியா நச்சு வாயு மனித உடலை 3 முதன்மை வழிகளில் தாக்குகிறது. முதலாவது மற்றும் மிகவும் ஆபத்தானது சுவாச மண்டலம் வழியாக நுரையீரல் மற்றும் மூச்சு குழாய்களுக்குள் ஊடுருவுதலாகும். இரண்டாவது பார்வை மண்டலமான கண்களின் ஈரப்பதம் நிறைந்த விழி வெண்படலத்தை கொன்ஜங்டைவ தாக்குதலாகும். மூன்றாவது தோல் சவ்வுகளுடன் நேரடி தொடர்பு கொண்டு தோலின் நீர்ச்சத்தை உறிஞ்சுவதாகும். அமோனியா மிக தீவிரமான நீரீர்ப்புத்தன்மை ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் கொண்டது என்பதால் மனித உடலின் மிக அதிக நீர்ச்சத்து கொண்ட திசுக்களான கண்கள் நாசி பாதை தொண்டை மற்றும் நுரையீரலின் காற்று பைகளை ஆல்வியோலாய் முதன்மை இலக்காக தேர்ந்தெடுத்து தாக்குகிறது. மூலக்கூறு மற்றும் திசு அளவிலான இரசாயன அழிவு. மனித உடலின் திசுக்களில் 60% முதல் 80% வரை நீர் உள்ளது. அமோனியா வாயு இந்த திசு நீருடன் தொடர்பு கொள்ளும் கணப்பொழுதில் அதிவேகமாக உறிஞ்சப்பட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடாக அமோனியம் ஹைட்ராக்சைடு மாறுகிறது. இந்த வேதிவினை ஒரு தீவிரமான வெப்ப உமிழ்வினையாகும். எக்ஸோதார்மிக் ரியாக்ஷன். இதனால் ஒரே நேரத்தில் இருவேறு அழிவுகள் நிகழ்கின்றன. ஒன்று அமோனியம் ஹைட்ராக்சைடின் அதிகப்படியான காரத்தன்மையால் P11.5 அதற்கு மேல் நிகழும் லிக்விஃபெக்டிவ் நெக்ரோசிஸ் லியோஃபாடிவ நெக்ரோசஸ் எனப்படும் திசு உருக்கம். மற்றொன்று வெப்ப உமிழ்வினையால் ஏற்படும் கடுமையான திசு வெப்பத் தீக்காயங்கள் ஆகும். இந்த இரட்டை தாக்குதலால் செல்லுலார் புரதங்கள் சிதைக்கப்பட்டு சவ்வுகள் முற்றிலும் கரைந்து போகின்றன. நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தின் மீதான தாக்கம். சுவாசப் பாதை வழியாகச் செல்லும் அமோனியா வாயு நுரையீரலின் நுண்காற்று பைகளை ஆல்வியோலாய் அடைந்தவுடன் அங்கிருக்கும் மெல்லிய எபிதீலியல் சுவர்களைச் சிதைக்கிறது. இதனால் காற்று பைகளுக்குள் இரத்த பிளாஸ்மா திரவம் கசிந்து நுரைத்து பெருகும். நுரையீரல் வீக்கம் பல்மனரி அடிம ஏற்படுகிறது. நோயாளி திரவத்தில் மூழ்குவது போன்ற உணர்வை அடைந்து ஆக்சிஜன் பரிமாற்றம் முற்றிலும் தடைபடுகிறது. மேலும் கசிந்த அமோனியா அயனிகள் இரத்த ஓட்டத்தில் கலக்கும் போது இரத்தத்தின் pH சமநிலை குலைந்து சிஸ்டமிக் ஆல்கலோசஸ் உருவாகிறது. இது இரத்த நாளங்களை விரிவடையச் செய்து கடுமையான இரத்த அழுத்த வீழ்ச்சியையும் சவீர் ஹைப்போடென்ஷன் இதயச் செயலிழப்பையும் தூண்டுகிறது. நரம்பு மண்டலம் மற்றும் பிற உறுப்புகளின் செயலிழப்பு. இரத்தத்தில் அமோனியாவின் செறிவு அதிகரிக்கும் போது அது மூளை இரத்தத் தடையை பிளட் பிரெயின் பாரியர் கடந்து மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது. இதனால் நரம்பு செல்கள் நச்சுத்தன்மை அடைந்து மூளை வீக்கம் செரப்ரல் அடிம குழப்ப நிலை வலிப்பு மற்றும் சுயநினைவிழப்பு போன்றவை நிகழ்கின்றன. அதே வேளையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் இந்த நச்சை உடலிலிருந்து வெளியேற்ற கடுமையாக போராடி இறுதியில் அதிகப்படியான நச்சு சுமையால் அக்யூட் கிட்னி இன்ஜரி எனப்படும் திடீர் சிறுநீரகச் செயலிழப்பிற்கு உள்ளாகின்றன. இவ்வாறு அமோனியா வாயு மனித உடலின் ஒவ்வொரு முக்கிய உறுப்பையும் முறையான செயல்பாட்டிலிருந்து தடுத்து உயிரை பறிக்கும் நச்சுச் சூழலை உருவாக்குகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 44 கீழ் 100 சுவாசப் பாதையில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 44 கீழ் 100 சுவாசப் பாதையில் ஏற்படும் பாதிப்புகள். அறிமுகம். அமோனியா நச்சு வாயு கசிவின் போது மனித உடலிலேயே மிக கடுமையான மற்றும் உடனடி பேரழிவை சந்திப்பது சுவாச மண்டலமாகும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மூச்சுக்காற்றோடு உள்ளிழுக்கப்படும் அமோனியா வாயு நாசி துவாரங்கள் முதல் நுரையீரலின் நுண்காற்று பைகள் வரையிலான முழு சுவாச பாதையையும் கணப்பொழுதில் இரசாயன தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறது. சுவாச மண்டலத்தின் மேல் மற்றும் கீழ் பகுதிகளில் அமோனியா ஏற்படுத்தும் திசு அழிவுகள் மூச்சுக்குழாய் சுருக்கம் நுரையீரல் நீர்த்தேக்கம் மற்றும் சுவாசச் செயலிழப்பு ஆகிய நோயியல் பாதிப்புகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. மேல் சுவாசப் பாதையில் ஏற்படும் உடனடி தாக்குதல். சுவாசம் வழியாக அமோனியா வாயு உடலுக்குள் நுழையும் போது முதற்கட்டமாக மூக்கு தொண்டை மற்றும் குரல்வளை லாரங்க்ஸ் பகுதிகளை அடைகிறது. அங்குள்ள ஈரப்பதம் நிறைந்த சளிச்சவ்வுகளுடன் மியூகஸ் மெம்பரேன்ஸ் அமோனியா உடனடியாக வினைபுரிந்து தீவிர காரத்தன்மையுடைய அமோனியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குகிறது. இதனால் நாசி பாதையில் கடுமையான எரிச்சல் மூச்சு திணறல் மற்றும் அதிகப்படியான சளிச்சுரப்பு ஏற்படுகிறது. வாயுவின் அடர்த்தி அதிகரிக்கும் போது குரல்வளை பகுதியில் திசுக்கள் வீங்கி லேரிங்கோஸ்பாசம் லரிஞ்சியல் அடிம லரிங்காஸ்பாஸ்ம் எனப்படும் குரல்வளை தசை சுருக்கம் நிகழ்கிறது. இது காற்று பாதையை வெளிப்புறத்திலிருந்து முற்றிலும் அடைத்து நோயாளிக்கு உடனடி மூச்சுத் திணறலை உண்டாக்குகிறது. மூச்சுக்குழாய் மற்றும் கீழ் சுவாச பாதையின் சிதைவு. குரல்வளையை கடந்து கீழ் சுவாச பாதைக்கு செல்லும் அமோனியா வாயு மூச்சுக்குழாய் ட்ரக்கிய மற்றும் கிளை மூச்சுக்குழாய்களின் புரோங்காய் எபிதீலியல் செல்லடுக்குகளை எப்பதீலியல் லேயர் முற்றிலும் பொசுக்குகிறது. மூச்சுக்குழாய்களில் உள்ள நுண்ணிய மயிர் போன்ற சிலிய அமைப்புகள் அழிந்து போவதால் சுவாசப் பாதையில் தேங்கும் கசிவுகளையும் சளியையும் வெளியேற்றும் ஆற்றல் உடலுக்கு அற்றுப்போகிறது. இதன் தொடர்ச்சியாக மூச்சுக்குழாய் சுவர்கள் கடுமையாக வீங்கி சுருங்குவதால் பிரான்கோஸ்பாசம் புரோன்சாஸ்பாஸ்ம் ஏற்பட்டு நோயாளிக்கு ஆஸ்துமா போன்ற கடுமையான மூச்சு திணறலும் நெஞ்சு வலியும் உருவாகிறது.
நுரையீரல் வீக்கம் மற்றும் காற்று பைகளின் அழிவு. அமோனியா நச்சு வாயுவின் தீவிரமான பாதிப்பு நுரையீரலின் ஆழமான நுண்காற்று பைகளில் ஆல்வியோலாய் நிகழ்கிறது. காற்று பைகளின் மிக மெல்லிய சுவர்களை அமோனியம் ஹைட்ராக்சைடு அரித்துச் சிதைக்கும் போது இரத்த நுண்குழாய்களிலிருந்து கபிலரிஸ் இரத்த பிளாஸ்மா திரவம் காற்று பைகளுக்குள் கசியத் தொடங்குகிறது. இந்த நிலைமை நுரையீரல் வீக்கம் பல்மனரி அடிம என்று அழைக்கப்படுகிறது. காற்று பைகள் முழுவதும் திரவத்தால் நிரப்பப்படுவதால் நோயாளி காற்றில் இருந்தும் கூட நீரில் மூழ்குவது போன்ற மூச்சுத் திணறலை அடைந்து இரத்தம் மற்றும் திசுக்களுக்கு ஆக்சிஜன் செல்வது முற்றிலும் தடைபடுகிறது. திடீர் சுவாசச் செயலிழப்பு மற்றும் மரண ஆபத்து. அதிக அடர்த்தியுடைய அமோனியாவை 500 ppm-க்கும் அதிகமான அடர்த்தி சில வினாடிகள் சுவாசிப்பது கூட மூச்சுக் குழாய் அழற்சி ட்ராச்சோப்ரோன்சிதிஸ் மற்றும் திசு அழுகலை ஏற்படுத்தி அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் ஆட்ஸ் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் எனப்படும் கடுமையான சுவாச நோய்க்குறி நிலைக்கு தள்ளுகிறது. இத்தகைய சூழலில் சுவாச மண்டலம் முற்றிலும் செயலிழந்து மூளைக்கு ஆக்சிஜன் செல்லாமல் நோயாளி உடனடியாக சுயநினைவிழந்து மரணத்தை தழுவுகிறார். உயிர் பிழைக்கும் நபர்களுக்கும் சுவாசப் பாதையில் ஏற்படும் தழும்புகள் ஸ்காரங் காரணமாக வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் நுரையீரல் பாதிப்புகள் உருவாகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 45 கீழ் 100 பார்வையை பறிக்கும் ஆபத்து பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 45 கீழ் 100 பார்வையை பறிக்கும் ஆபத்து. அறிமுகம். அமோனியா நச்சு வாயு கசிவின் போது மனித உடலில் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் பாதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான உணர்வு உறுப்பு கண் பார்வை மண்டலமாகும். கண்கள் தங்களின் தொடர்ச்சியான ஈரப்பதத்திற்கும் பாதுகாப்புக்கும் விழிப்படை திரவத்தையே டீர்ஸ் லாரிமல் ஃப்ளூவட் நம்பியுள்ளன. இதனால் காற்றில் பரவும் அமோனியா வாயு விழிப்படை திரவத்தோடு நொடிப்பொழுதில் கலந்து பார்வையை முற்றிலும் பறிக்கும் இரசாயன தாக்குதலை நிகழ்த்துகிறது. அமோனியா வாயு விழி வெண்படலம் மற்றும் விழித்திரையில் ஏற்படுத்தும் மூலக்கூறு அளவிலான சிதைவுகள் பார்வை இழப்புக்கான மருத்துவ காரணங்கள் மற்றும் கண் திசுக்களின் நிரந்தர அழிவை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. விழி வெண்படலத்தில் நிகழும் இரசாயன ஊடுருவல். அமோனியா வாயு கண்களுடன் தொடர்பு கொள்ளும் கணப்பொழுதில் விழி வெண்படலத்திலுள்ள கொஞ்சங்டைவ நீர்ச்சத்தை அதிவேகமாக உறிஞ்சி அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. பிற அமிலங்களை போலன்றி அமோனியா போன்ற தீவிர காரப் பொருட்கள் ஆல்கலைன்ஸ் கண்ணின் வெளிப்புற திசுக்களோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. இவை சபோனிஃபிகேஷன் செப்போனிஃபிசடியோன் எனப்படும் வேதிவினை மூலம் விழி வெண்படலத்தின் கொழுப்புச் சவ்வுகளை கரைத்து கண்ணின் ஆழமான திசுக்களுக்குள் அதிவேகமாக ஊடுருவுகின்றன. சில வினாடிகளுக்குள் கண்ணின் விழித்திரை வரை கொனிய ஊடுருவி திசு புரதங்களைச் சிதைத்து லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் லியஃபாடிவ நெக்ரோசஸ் எனப்படும் கண் திசு உருக்கத்தை ஏற்படுத்துகின்றன. கண் திசுக்களின் அழிவும் தீவிர நோயியல் பாதிப்புகளும். கசிவின் அடர்த்தியைப் பொறுத்து கண்களில் ஏற்படும் பாதிப்புகள் வகைப்படுத்தப்படுகின்றன. குறைந்த செறிவிலான அமோனியா வெளிப்பாடு கடுமையான கண் எரிச்சல் கண்ணீர் பெருக்குதல் மற்றும் விழி வெண்படல வீக்கத்தை கன்ஜங்டவைடஸ் உண்டாக்குகிறது. ஆனால் தொழிலக கசிவுகளில் காணப்படும் அதிக செறிவிலான அமோனியா வாயு விழி வெண்படலத்தை முற்றிலுமாக எரித்து அதன் வெளிப்படைத் தன்மையை கொனியல் டிரான்ஸ்பாரன்சி அழித்துவிடும். இதனால் விழித்திரை வெண்மை நிறமாக மாறி கொனியல் ஓபசிஃபிசடியோன் ஒளி ஊடுருவும் திறனை இழக்கிறது. மேலும் கண்ணின் உள் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் திரவ பாதைகள் அடைபடுவதால் செகண்டரி குளுக்கோமா செகண்டரி குளோகோமா மற்றும் கண்புரை காடராக்ட்ஸ் போன்ற தீவிர நோயியல் மாற்றங்கள் நொடிகளில் உருவாகின்றன. கண்ணின் உள் அமைப்புகளின் சிதைவும் நிரந்தர பார்வையிழப்பும். அமோனியாவின் காரத்தாக்குதல் கண்ணின் முன் அறையை கடந்து கண்ணின் உள் அமைப்புகளான கருவிழி ஐரஸ் மற்றும் லென்ஸ் வரை பரவுகிறது. கண்ணின் உள் அழுத்தம் இன்ட்ராஓக்யூலர் பிரஷர் திடீரென பன்மடங்கு அதிகரித்து இரத்த நுண்குழாய்கள் வெடித்து இரத்தக்கசிவு ஏற்படுகிறது. விழித்திரையின் இரத்த நாளங்கள் முற்றிலும் சிதைக்கப்படுவதால் கண் நரம்புகளுக்கு ஆக்சிஜன் விநியோகம் தடைபட்டு பார்வை நரம்பு ஒப்டக் நர்வ் அழுகும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. இதன் விளைவாக நோயாளிக்கு குணப்படுத்த முடியாத நிரந்தர குருட்டுத்தன்மை பார்மனன்ட் பிளைண்ட்னஸ் ஏற்படுகிறது. கண் மருத்துவ அவசர சிகிச்சை மற்றும் மீட்புச் சவால்கள். அமோனியா கண் தாக்குதலுக்கு உள்ளான நபருக்கு உடனடியாக வழங்கப்படும் முதல் உதவியே அவரின் எதிர்கால பார்வையை தீர்மானிக்கிறது. கசிவு நடந்த நொடியிலிருந்து குறைந்தபட்சம் 15 முதல் 30 நிமிடங்கள் வரை தொடர்ச்சியாக தூய்மையான நீரை கொண்டு கண்களை கழுவி உடனுக்குடன் காரத்தன்மையை குறைக்க வேண்டும். சிறிதளவு தாமதம் ஏற்பட்டாலும் அமோனியாவின் ஆழமான திசு ஊடுருவல் தடுத்து நிறுத்த முடியாத கண் இழப்புக்கு வழிவகுக்கும். தொழிலக பாதுகாப்பு முகக்கவசங்கள் மற்றும் பாதுகாப்பு கண்ணாடிகள் சேஃப்டி கோகல்ஸ் அணியாமல் ஆலைக்குள் பணியாற்றுவது இத்தகைய மீட்க முடியாத பார்வை இழப்பு ஆபத்தை பன்மடங்கு உயர்த்துகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 46 கீழ் 100 பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 46 கீழ் 100 நச்சு வாயுவின் அடர்த்தி கான்சன்ட்ரேஷன்.
அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு கசியும் போது மனித உடலுக்கு ஏற்படும் ஆபத்தின் அளவையும் மரண அச்சுறுத்தலையும் தீர்மானிக்கும் முதன்மை காரணி காற்றில் கலந்திருக்கும் வாயுவின் அடர்த்தியாகும். காஸ் கான்சன்ட்ரேஷன். அமோனியாவின் செறிவு மில்லியன் பங்குகளில் இத்தனை பங்கு ppm பார்ட்ஸ் பார் மில்லியன் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. காற்றில் மிக குறைந்த அளவில் இருக்கும் போது சாதாரண எரிச்சலை மட்டும் உண்டாக்கும் இந்த வாயு அதன் அடர்த்தி அதிகரிக்கும் போது நொடிப்பொழுதில் உயிராபத்தை ஏற்படுத்தும் நச்சாக மாறுகிறது. அமோனியா வாயுவின் வெவ்வேறு செறிவு நிலைகள் சர்வதேச பாதுகாப்பு வரம்புகள் மற்றும் மனித உடலியல் மண்டலங்களில் ஒவ்வொரு அடர்த்தி மட்டத்திலும் நிகழும் நோயியல் விளைவுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. சர்வதேச தொழிலக பாதுகாப்பு வரம்புகள் மற்றும் குறைந்த செறிவு பாதிப்புகள். அமெரிக்க தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிர்வாகத்தின் நெறிமுறைகளின் படி தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட வெளிப்பாடு எல்லை பெல் 50 ppm ஆகும். காற்றில் அமோனியாவின் அடர்த்தி 5 ppm முதல் 20 ppm வரை இருக்கும் போதே மனித மூக்கு அதன் காரநெடியை உணரத் தொடங்குகிறது. 20 ppm முதல் 50 ppm வரையிலான செறிவில் கண்கள் நாசிப்பாதை மற்றும் தொண்டையில் லேசான எரிச்சல் உணர்வும் அசௌகரியமும் ஏற்படுகிறது. 100 ppm முதல் 200 ppm வரையிலான அடர்த்தியில் கண்ணீர் பெருக்குதல் கடுமையான தொண்டை எரிச்சல் மற்றும் தொடர்ச்சியான இருமல் உருவாகிறது. இத்தகைய சூழலில் நீண்ட நேரம் இருப்பது மூச்சுக் குழாய் அழற்சிக்கு வழிவகுக்கும். உயிருக்கு உடனடி ஆபத்தை ஏற்படுத்தும் செறிவுகள். IDLH லிமிட்ஸ் தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான தேசிய நிறுவனத்தின் NIOSH கணக்கீட்டின் படி காற்றில் அமோனியாவின் அடர்த்தி 300 ppm ஐ எட்டும் போது அது உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் உடனடி பேராபத்து IDLH immediately dangerous to life or health விளைவிக்கும் செறிவாக மாறுகிறது. 400 ppm முதல் 700 ppm வரையிலான அடர்த்தியை கொண்ட காற்றை சுவாசிக்கும் போது மேல் சுவாச பாதை கடுமையாக வெந்து விழி வெண்படலம் தற்காலிகமாக பார்வையை இழக்கிறது. மேலும் மூச்சுக் குழாய்களில் கடுமையான தசைச்சுருக்கம் ப்ரோன்சாஸ்பாஸ்ம் ஏற்பட்டு நோயாளிக்கு மூச்சுத் திணறல் தூண்டப்படுகிறது. இத்தகைய அடர்த்தியில் சில நிமிடங்கள் இருப்பது கூட நுரையீரலில் மீட்க முடியாத காயங்களை உண்டாக்கும். உயர் செறிவு மண்டலங்களும் உடனடி மரண அச்சுறுத்தலும். காற்றில் அமோனியாவின் அடர்த்தி 1000 ppm முதல் 2500 ppm வரை உயரும் போது மனித உடல் தாங்க முடியாத அளவு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இந்த செறிவில் சில வினாடிகள் சுவாசித்தாலே குரல்வளை தசைச்சுருக்கம் லரிங்காஸ்பாஸ்ம் ஏற்பட்டு சுவாச பாதை அடைபடுகிறது. நுரையீரலின் காற்று பைகளுக்குள் பிளாஸ்மா திரவம் அதிவேகமாக நிரம்பி அக்யூட் நுரையீரல் வீக்கம் அக்யூட் பல்மனரி அடீம உருவாகிறது. காற்றில் அமோனியாவின் அடர்த்தி 5000 ppm 0.5% முதல் 10,000 ppm 1% வரை இருக்கும் உயர்மட்ட செறிவில் மனிதன் ஒரே ஒருமுறை மூச்சை உள்ளிழுத்தால் கூட சில வினாடிகளில் சுவாச மண்டலம் பொசுங்கி மூளைக்கு ஆக்சிஜன் செல்லாமல் நோயாளி சுயநினைவிழந்து மரணத்தை தழுவுகிறான். எரியும் மற்றும் வெடிக்கும் செறிவு வரம்புகள் லெல் UEL நச்சுத்தன்மையை தாண்டி காற்றில் அமோனியாவின் அடர்த்தி குறிப்பிட்ட வரம்பை எட்டும் போது அது மிகப்பெரிய வெடிப்பு ஆபத்தாகவும் மாறுகிறது. காற்றில் அமோனியாவின் அடர்த்தி 15% முதல் 28% வரை 1,50,000 ppm முதல் 2,80,000 ppm வரை இருக்கும் நிலை அதன் கீழ் மற்றும் மேல் எரியும் எல்லைகள் லோ அப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அமுக்கி அறைகளுக்குள் இந்த அடர்த்தியில் அமோனியா செறிந்து இருக்கும் போது சிறு மின்பொறி பட்டால் கூட பிரம்மாண்டமான இரசாயன வெடிப்பு ஏற்பட்டு ஆலை முழுவதையும் தரைமட்டமாக்கிவிடும். எனவே அமோனியா கசிவு மேலாண்மையில் நச்சின் அடர்த்தியை தொடர்ச்சியாக கண்காணிப்பது மிக அவசியமான ஒன்றாகும். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 46 பார்ட் பி தோலில் ஏற்படும் இரசாயன தீக்காயங்கள். அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் அன்ஹைட்ரஸ் திரவ அமோனியா அல்லது அதிக செறிவு கொண்ட அமோனியா வாயு கசியும் போது மனித தோல் மண்டலம் நேரடியாகவும் கடுமையாகவும் தாக்கப்படுகிறது. மனித உடலின் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக திகழும் தோலின் ஈரப்பதத்தையும் கொழுப்புச் சவ்வுகளையும் அழித்து அமோனியா நிகழ்த்தும் இரசாயன தீக்காயங்கள் மற்றும் உறைபனி தீக்காயங்கள் மிகவும் கொடூரமானவை. அமோனியாவின் காரத்தன்மையால் தோலில் ஏற்படும் மூலக்கூறு அளவிலான சிதைவுகள் லிக்விஃபெக்டிவ் நெக்ரோசிஸ் நோயியல் மாற்றங்கள் மற்றும் தோலின் ஆழமான அடுக்குகளில் நிகழும் திசு அழிவுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. இரட்டை தாக்குதல் இரசாயன அரிப்பும் உறைபனி தீக்காயமும். திரவ அல்லது வாயு வடிவிலான அமோனியா தோலின் மீது படும் போது ஒரே நேரத்தில் 2 மாறுபட்ட இயற்பியல் மற்றும் இரசாயன தாக்குதல்கள் நிகழ்கின்றன. முதலாவதாக அன்ஹைட்ரஸ் திரவ அமோனியா வளிமண்டல அழுத்தத்திற்கு வரும் போது கழிக்கும் அதிவேக ஆவியாதல் மறைவெப்பம் காரணமாக தோலின் வெப்பநிலையை நொடிப்பொழுதில் 0ற்கு கீழ் கழிக்கும் உறைநிலைக்கு சவீர் ஃப்ராஸ்ட்பைட் கோல்ட் பார்ம்ஸ் கொண்டு செல்கிறது.
இதனால் தோல் செல்கள் உறைந்து வெடித்துச் சிதறுகின்றன. இரண்டாவதாக தோலின் இயற்கை ஈரப்பதத்துடன் அமோனியா கலந்து உருவாக்கும் அமோனியம் ஹைட்ராக்சைடு தோலின் புரதங்களைச் சிதைத்து கடுமையான இரசாயன தீக்காயங்களை கெமிக்கல் பார்ன்ஸ் உண்டாக்குகிறது. ஆழமான திசு ஊடுருவலும் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸும் அமிலங்களால் ஏற்படும் தீக்காயங்கள் தோலின் மேல் அடுக்கில் உள்ள புரதங்களை உறைய வைத்து கோஆகியுலேஷன் நெக்ரோசஸ் மேலும் ஆழமாக அமிலம் செல்வதை தடுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகின்றன. ஆனால் அமோனியா போன்ற காரப்பொருட்கள் தோலின் சபோனிஃபிகேஷன் சேப்போனிஃபிசடியோன் எனப்படும் கொழுப்புச் சிதைவு வினையை தூண்டுகின்றன. தோலின் எபிடெர்மிஸ் மற்றும் தெர்மிஸ் அடுக்குகளில் உள்ள லிப்பிட்களை லிபட்ஸ் கரைத்து திசுக்களை உருக்கும் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் லியாஃபாடிவ நெக்ரோசஸ் நெறிமுறையை இயக்குகின்றன. இதனால் எந்தவித தடையுமின்றி அமோனியா தோலின் ஆழமான தசைநார்கள் இரைப்பை குழாய்கள் மற்றும் எலும்புகள் வரை ஊடுருவி திசுக்களை முற்றிலுமாக பொசுக்குகிறது. தீக்காயங்களின் தீவிர நிலைகளும் உடலியல் பாதிப்புகளும் தோலில் அமோனியா ஏற்படுத்தும் தீக்காயங்கள் அதன் செறிவு மற்றும் தொடர்பிலிருக்கும் நேரத்தை பொறுத்து வகைப்படுத்தப்படுகின்றன. குறைந்த செறிவுள்ள வாயு தொடர்பால் தோலில் சிவத்தல் வீக்கம் மற்றும் கடுமையான எரிச்சல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிகிரி பார்ன்ஸ் உருவாகின்றன. திரவ அமோனியா அல்லது அதிக செறிவுள்ள வாயு நேரடியாக தோலில் படும் போது தோலின் அனைத்து அடுக்குகளும் அழிந்து மூன்றாம் நிலை தீக்காயம் தார்ட் டிகிரி பார்ன்ஸ் ஏற்படுகிறது. தோல் தடிமனாக கருமை அல்லது வெண்மை நிறமாக மாறி உணர்ச்சியிழக்கிறது. தோலின் பெரிய பரப்பு இத்தகைய தாக்குதலுக்கு உள்ளாகும் போது உடலின் திரவச் சமநிலை குலைந்து ஹைப்போவோலமிக் ஷாக் இப்போவோலமிக் ஷாக் மற்றும் இரண்டாம் நிலை பாக்டீரியா தொற்றுகள் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் செப்சஸ் ஏற்பட்டு மரணம் நிகழ்கிறது. அவசரகால தோல் பராமரிப்பு நெறிமுறைகளும் சவால்களும் அமோனியா தீக்காயங்களுக்கு உள்ளான நபரின் ஆடைகளில் அமோனியா வாயு செறிந்து இருக்கும் என்பதால் உடனடியாக ஆடைகளை அகற்றி குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் வரை தொடர்ச்சியாக ஓடும் நீரில் தோலை கழுவ வேண்டும். நீரில் கரையும் போது ஏற்படும் வெப்ப உமிழ்வினையை குறைக்க அதிக அளவிலான நீரை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஆலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தகுந்த இரசாயன எதிர்ப்பு உடைகள் கெமிக்கல் ரெசிஸ்டன்ட் சூட்ஸ் மற்றும் கையுறைகளை அணியாமல் பணியாற்றுவது இத்தகைய மீட்க முடியாத தோல் சிதைவுகளுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 47 கீழ் 100 அமைதியான கொலையாளி பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு ஆய்வறிக்கை 47 கீழ் 100 அமைதியான கொலையாளி. அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளின் பிரம்மாண்டமான குளிர்பதன கூடங்களுக்குள் அமோனியா வாயுவானது அமைதியான கொலையாளி சைலண்ட் கில்லர் என்றே தொழிலக பாதுகாப்பு வல்லுநர்களால் வர்ணிக்கப்படுகிறது. காற்றில் பரவும் போது நிறமற்றதாக இருக்கும் இந்த வாயு தனது ஆரம்பக்கட்ட ஊடுருவலின் போது மனிதனின் நுகர்வு உணர்வை முடக்கும் இயல்பு கொண்டது. மனித உடலுக்குள் நுழையும் நொடியிலிருந்து உயிரியல் அமைப்புகளை அமைதியாகச் சிதைக்கும் அமோனியாவின் நச்சு தந்திரங்கள் அதன் இரசாயன நச்சு இயங்கியல் மற்றும் செல்லுலார் மட்டத்தில் நிகழும் மீட்க முடியாத திசு அழிவுகளை 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. நுகர்ச்சி முடக்கமும் போலி பாதுகாப்பு உணர்வும் அமோனியா வாயுவிற்கு தனித்துவமான நெடி இருந்தபோதிலும் காற்றில் இதன் செறிவு அதிகரிக்கும் போது மனித நரம்பு மண்டலம் ஒரு பயங்கரமான ஆபத்தை சந்திக்கிறது. காற்றில் அமோனியாவின் அளவு 100 ppm முதல் 500 ppm வரை உயரும் போது மனித மூக்கின் ஓல்ஃபேக்டரி ரிசெப்டார்கள் ஓல்ஃபாக்டரி ரெசெப்டர்ஸ் எனப்படும் நுகர்வு நரம்பு முனைகள் அமோனியாவின் தீவிர காரத்தன்மையால் உடனடியாக மரத்துப் போகின்றன ஓல்ஃபாக்டரி ஃபட்டீக். இதனால் ஆபத்தான நச்சுச் சூழலில் இருக்கும் தொழிலாளி வாயுவின் துர்நாற்றம் நின்றுவிட்டதாக எண்ணி ஆபத்தின் வீரியத்தை உணராமல் போலி பாதுகாப்பு உணர்வுக்கு தள்ளப்படுகிறார். இந்த இடைவெளியில் நச்சு வாயு தடையின்றி சுவாச மண்டலத்திற்குள் ஆழமாக இறங்கி தனது கொடூரமான அழிவு வேலையை தொடங்குகிறது. செல்லுலார் மட்டத்தில் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் அமோனியாவை ஒரு கொடூரமான கொலையாளியாக மாறுவது செல்லுலார் மட்டத்தில் அது நிகழ்த்தும் லிக்விஃபேக்டிவ் நெக்ரோசிஸ் லியாஃபாடிவ நெக்ரோசஸ் எனப்படும் திசு உருக்கு நெறிமுறையாகும். அமிலங்களால் ஏற்படும் காயங்கள் திசு புரதங்களை உறைய வைத்து கோஆகியுலேஷன் மேலதிக ஊடுருவலை தடுக்கும் ஒரு தடையை உருவாக்குகின்றன. ஆனால் காரத்தன்மையுடைய அமோனியா செல்லுலார் சவ்வுகளில் உள்ள கொழுப்பு அமிலங்களுடன் ஃபாட்டி ஆசிட்ஸ் வினைபுரிந்து சபோனிஃபிகேஷன் சேப்போனிஃபிசடியோன் எனப்படும் சோப்பாக்கல் வினையை தூண்டுகிறது. இதனால் செல் சுவர்கள் நொடிகளில் கரைக்கப்பட்டு செல்கள் வெடித்துச் சிதறுகின்றன. திசுக்கள் தங்களின் திடமான அமைப்பை இழந்து திரவ நிலைக்கு உருகுவதால் நச்சுவாயு எந்த தடையுமின்றி ஆழமான உறுப்புகளுக்குள் ஊடுருவுகிறது. செல்லுலார் சுவாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா முடக்கம் திசுக்களை உருக்குவதோடு மட்டுமல்லாமல் இரத்தத்தில் கலக்கும் அமோனியா அயனிகள் NH4 கூட்டல் மனித செல்லின் ஆற்றல் மையமான மைட்டோகாண்ட்ரியாவுக்குள் மைட்டோகொண்ட்ரிய நேரடியாக ஊடுருவுகின்றன. செல்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தி ஆற்றலை ATP உருவாக்கும் சிட்ரிக் அமில சுழற்சியை TCA சைக்கிள் அமோனியா நச்சு முற்றிலும் முடக்குகிறது.
செல்லுலார் சுவாசம் தடைபடுவதால் திசுக்கள் ஆக்சிஜன் இருந்தும் ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியாமல் செல்லுலார் ஹைபோக்சியா அடைந்து மடிகின்றன. குறிப்பாக அதிக ஆற்றல் தேவைப்படும் மூளை நரம்பு மண்டலம் மற்றும் இதய தசை செல்கள் இந்த செல்லுலார் முடக்கத்தால் உடனடியாகச் செயலிழக்கின்றன. உடலியல் சமநிலை குலைவும் மரணச்சூழலும். இரத்த ஓட்டத்தில் அமோனியா செறிவு அதிகரிக்கும் போது உடலின் அமில காரச் சமநிலை முற்றிலும் குலைந்து சிஸ்டமிக் ஆல்கலோசஸ் உருவாகிறது. இது இரத்த நாளங்களை திடீரென விரிவடையச் செய்து கடுமையான இரத்த அழுத்த வீழ்ச்சிக்கு வழிகோலுகிறது. அதே நேரத்தில் நுண்காற்று பைகளுக்குள் பிளாஸ்மா திரவத்தை சுரக்கச் செய்து நுரையீரலை நீரால் நிரப்பி ஆக்சிஜன் விநியோகத்தை முற்றிலும் அறுக்கிறது. வெளிப்புறத்தில் எந்தவித வெளிப்புற காயங்களும் இன்றி மனித உடலின் உள் உறுப்பு மண்டலங்களை மூலக்கூறு அளவில் ஒவ்வொன்றாக முடக்கி உயிரை பறிப்பதால் அமோனியா தொழிற்பேட்டைகளின் மிகவும் ஆபத்தான அமைதியான கொலையாளியாக திகழ்கிறது. அடுத்த ஆய்வறிக்கையில் 48 கீழ் 100 இரசாயன ஆபத்தின் பரிமாணங்கள் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 48 கீழ் 100 இரசாயன ஆபத்தின் பரிமாணங்கள். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் தொழில்துறையில் அமோனியா R717 குளிரூட்டியாக பயன்படுத்தப்படும் போது அது வெறுமனே ஒரு நச்சு வாயுவாக மட்டுமே செயல்படுவதில்லை, மாறாக அதன் ஆபத்துகள் பல்வேறு பரிமாணங்களைக் கொண்டுள்ளன. ஒரு இரசாயனமாக அமோனியா வெளிப்படுத்தும் இயற்பியல் வேதியியல் ஆபத்துகள், வெப்ப இயக்கவியல் பண்புகள், எரியும் மற்றும் வெடிக்கும் தன்மைகள் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் என அதன் இரசாயன ஆபத்தின் அனைத்து பரிமாணங்களையும் 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. முதல் பரிமாணம் கடுமையான காரத்தன்மையும் அரிக்கும் பண்பும். அமோனியாவின் வேதியியல் கட்டமைப்பு NH3 அதற்கு தீவிரமான காரத்தன்மையை அளிக்கிறது. நீரற்ற அன்ஹைட்ரஸ் நிலையில் இருக்கும் போது இது நடுநிலையானதாகத் தோன்றினாலும் சிறிய அளவிலான ஈரப்பதத்தைக் கண்டாலும் உடனடியாக கரைந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH எனும் சக்திவாய்ந்த கார கரைசலாக மாறுகிறது. இந்த காரத்தன்மையின் pH மதிப்பு 11.5க்கும் அதிகமாக இருப்பதால் இது மனித திசுக்களை மட்டுமல்லாது உலோகங்கள், தாமிரம், பித்தளை மற்றும் சிலிக்கான் முத்திரைகளையும் அரித்துச் சிதைக்கும் திறன் கொண்டது. இதுவே குழாய்களில் அரிப்பை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் கசிவுகளை உருவாக்கும் முதல் பரிமாணமாகும். இரண்டாம் பரிமாணம் வெப்ப இயக்கவியல் மற்றும் தீவிர குளிர் ஆபத்து. அமோனியாவின் இயற்பியல் பண்புகளில் முக்கியமானது அதன் அதிகப்படியான ஆவியாதல் மறைவெப்பம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வாபோரிசாட்டியோன் ஆகும். அமுக்கப்பட்ட திரவ அமோனியா கசியும் போது அது வளிமண்டல அழுத்தத்தில் உடனடியாக வாயுவாக மாற சுற்றியுள்ள அனைத்து வெப்பத்தையும் அதிவேகமாக உறிஞ்சுகிறது. வளிமண்டல அழுத்தத்தில் திரவ அமோனியாவின் கொதிநிலை -33.34 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதனால் திரவ கசிவு நடக்கும் இடத்தில் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழ் வெகுவாக குறைந்து தொடர்பு கொள்ளும் பொருட்கள் மற்றும் மனித திசுக்களில் உடனடி உறைபனி தீக்காயங்களை கிரையோஜெனிக் ஃப்ராஸ்ட்பைட் ஏற்படுத்துகிறது. மூன்றாம் பரிமாணம் எரியும் தன்மை மற்றும் வெடிப்பு அபாயம். அமோனியா எளிதில் எரியாத வாயுவாக கருதப்பட்டாலும் குறிப்பிட்ட செறிவில் அது தீவிரமாக வெடிக்கும் ஆபத்தைக் கொண்டுள்ளது. காற்றில் அமோனியாவின் செறிவு 15% முதல் 28% வரை 1,50,000 ppm முதல் 2,80,000 ppm வரை இருக்கும் போது அது எரியக்கூடிய கலவையை உருவாக்குகிறது. அமுக்கி அறைகள், கம்ப்ரசர் ரூம்ஸ் போன்ற மூடிய இடங்களில் இந்தச் செறிவில் அமோனியா செறிந்து இருக்கும் போது ஏதேனும் ஒரு மின்சார சுவிட்ச் இயங்கும் போது ஏற்படும் சிறு மின்பொறி அல்லது நிலையான மின்சாரம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பட்டால் கூட பிரம்மாண்டமான வெடிப்பு வாப்போர் கிளவுட் எக்ஸ்ப்ளோஷன் VCE நிகழும். நான்காம் பரிமாணம் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் பேரழிவு. இரசாயன ஆபத்தின் மற்றொரு பரிமாணம் இதன் சுற்றுச்சூழல் பாதிப்பாகும். காற்றில் வெளியேறும் அமோனியா வளிமண்டல நைட்ரஜனுடன் வினைபுரிந்து அமில மழைக்கு வழிவகுக்கிறது. மேலும் கசிந்த அமோனியா கழிவுநீர் வழியே உள்ளூர் நீர்நிலைகளில் கலக்கும் போது நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை முற்றிலும் உறிஞ்சி நீர்வாழ் உயிரினங்களை நொடிகளில் கொன்றுகுவிக்கும் சூழலியல் நச்சுத்தன்மையை எக்காடோய்சிட்டி உருவாக்குகிறது. இவ்வாறாக அமோனியாவின் இரசாயன ஆபத்து என்பது ஒரே நேரத்தில் திசு அழிவு, உறைபனி வெடிப்பு மற்றும் சூழலியல் பேரழிவு என பல பரிமாணங்களை கொண்டுள்ளது. அடுத்த ஆய்வறிக்கையில் 49 கீழ் 100 வெளிப்படும் நச்சும் விளைவுகளும் பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 49 கீழ் 100 வெளிப்படும் நச்சும் விளைவுகளும். அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் அமோனியா வாயு கசியும் போது வெளிப்படும் நச்சின் அளவு, வெளிப்பாடு, காலம் மற்றும் அது மனித உடலில் தோற்றுவிக்கும் உடனடி மற்றும் நீண்டகால நோயியல் விளைவுகளுக்கு இடையே நேரடி அறிவியல் தொடர்பு உள்ளது. கசிவின் அளவை பொறுத்து லேசான அசௌகரியம் முதல் உடனடி மரணம் வரை பல்வேறு வீரியங்களில் உடலியல் சீர்குலைவுகள் நிகழ்கின்றன.
அமோனியா நச்சு வெளிப்பாட்டின் செறிவிற்கும் மனித உடலில் தோன்றும் விளைவுகளுக்கும் இடையிலான தொடர்பை மருத்துவ நச்சுயியல் மற்றும் உடலியங்கியல் தரவுகளின் அடிப்படையில் 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் ஆய்வறிக்கை இது. குறைந்த செறிவு வெளிப்பாடு 25 ppm முதல் 100 ppm வரை. ஆலைச் சூழலில் அமோனியாவின் செறிவு 25 ppm ஐ எட்டும் போது நுகர்ச்சி நரம்புகள் அதை உணர்கின்றன. 25 ppm முதல் 50 ppm வரையிலான வெளிப்பாட்டில் கண்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் லேசான எரிச்சல் உணர்வு தோன்றுகிறது. இந்நிலையிலும் தொடர்ச்சியாக 8 மணி நேரம் பணிபுரியும் போது கண்விழி வெண்படலத்தில் வீக்கமும் மூச்சுக்குழாய் அழற்சியும் ஏற்படுகின்றன. செறிவு 100 ppm ஐ தாண்டும் போது கடுமையான கண்ணீர் பெருக்குதல், தொண்டை வறட்சி மற்றும் தொடர்ச்சியான வறட்டு இருமல் தூண்டப்படுகிறது. இந்நிலை சுவாச பாதையின் தற்காலிக முடக்கத்திற்கு வழிவகுக்கும். மிதமான செறிவு வெளிப்பாடு 150 ppm முதல் 500 ppm வரை. காற்றில் நச்சின் அளவு 150 ppm முதல் 300 ppm வரை அதிகரிக்கும் போது மனித உடல் கடுமையான பாதுகாப்பற்ற நிலையை அடைகிறது. தொண்டை மற்றும் குரல்வளையில் கடுமையான இரசாயன காயம் ஏற்பட்டு குரல் மாற்றம் மற்றும் மூச்சுத் திணறல் உருவாகிறது. 300 ppm என்பது உயிருக்கும் ஆரோக்கியத்திற்கும் உடனடி பேராபத்து IDLS விளைவிக்கும் எல்லையாகும். இந்தச் செறிவில் 15 முதல் 30 நிமிடங்கள் தங்கும் நபர்களுக்கு மூச்சுக்குழாய்களில் கடுமையான தசைச் சுருக்கம் பிரோன்சாஸ்பாஸ்ம் மற்றும் நுண்காற்று பைகளில் திரவ கசிவு தொடங்குகிறது. கண்கள் கடுமையான இரசாயன அழற்சிக்கு உள்ளாகி பார்வை மங்கத் தொடங்குகிறது. அதிக செறிவு வெளிப்பாடு 500 ppm முதல் 2500 ppm வரை. காற்றில் அமோனியாவின் செறிவு 500 ppm ஐ தாண்டும் போது மனித சுவாச மண்டலம் நொடிப்பொழுதில் பொசுங்குகிறது. 1000 ppm-க்கும் அதிகமான செறிவில் சில வினாடிகள் மூச்சை உள்ளிழுப்பது குரல்வளை தசைநாண்களை உடனடியாகச் சுருங்கச் செய்து லரிங்காஸ்பாஸ்ம் காற்றுப் பாதையை முற்றிலும் அடைக்கிறது. நுரையீரலின் காற்று பைகளுக்குள் இரத்த பிளாஸ்மா திரவம் அதிவேகமாக நிரம்பி அக்யூட் நுரையீரல் வீக்கம் அக்யூட் பல்மனரி அடிம உருவாகிறது. தோலில் கொப்பளங்களும் 3ஆம் நிலை இரசாயன தீக்காயங்களும் தோன்றும். இத்தகைய செறிவில் 2 முதல் 5 நிமிடங்கள் வரை இருப்பது மீட்க முடியாத நுரையீரல் சிதைவையும் மரணத்தையும் உண்டாக்கும். அதிதீவிர செறிவு வெளிப்பாடு 5000 ppm-க்கும் மேல். காற்றில் அமோனியாவின் செறிவு 0.5%. 5000 ppm அல்லது அதற்கு மேல் இருக்கும் உச்சகட்ட நச்சுச் சூழலில் மனிதன் ஒரே ஒருமுறை மூச்சை உள்ளிழுத்தால் கூட சில வினாடிகளில் சுயநினைவிழப்பு நிகழ்கிறது. சுவாச பாதையின் சளிச்சவ்வுகள் முற்றிலும் கரைக்கப்பட்டு நுரையீரல் திசுக்கள் அழிந்து போகின்றன. இரத்தத்தில் அமோனியா செறிவு திடீரென அதிகரித்து சிஸ்டமிக் ஆல்கலோசிஸ் மற்றும் இதய தசை செயலிழப்பு ஏற்பட்டு 1 முதல் 3 நிமிடங்களுக்குள் மரணம் சம்பவிக்கிறது. உயிர் பிழைப்பவர்களுக்கும் வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் சுவாச பாதை அடைப்பு நோய் COPD மற்றும் கண்குருட்டுத்தன்மை போன்ற தீவிர பக்கவிளைவுகள் எஞ்சுகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 50 கீழ் 100 சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மை பற்றி விரிவாக காண்போம். இரால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சு வாயு கசிவு. ஆய்வறிக்கை 50 கீழ் 100 சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மை. அறிமுகம். இரால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா வாயு கசிவு மனித உடலியல் மண்டலங்களை மட்டும் தாக்குவதோடு நின்றுவிடுவதில்லை. அது ஆலையின் எல்லைகளை தாண்டி வெளிப்புற சூழலில் பரவும் போது வளிமண்டலம், நிலத்தடி நீர்நிலைகள் மற்றும் சுற்றியுள்ள சூழலியல் அமைப்புகளில் ஈகோசிஸ்டம் கடுமையான பேரழிவை உண்டாக்குகிறது. நச்சு வாயு நச்சுத்தன்மை என்ற தீமேடிக் தொகுப்பின் இறுதி ஆய்வறிக்கையான இதில் அமோனியாவின் சூழலியல் நச்சுத்தன்மை, எக்காடோய்சிட்டி, நீர்வாழ் உயிரினங்கள் மீதான அதன் கொடூரமான தாக்கம், மண் மற்றும் தாவரங்களின் வேதியியல் மாற்றம் மற்றும் வளிமண்டல மாசுபாடு குறித்து 100% துல்லியமாக விரிவாக ஆராய்வோம். நீர்வாழ் சூழலியல் மீதான கொடூரமான தாக்கம். கசியும் அமோனியா வாயு நீரில் எளிதில் கரையும் இயல்புடையது. ஹைக்ரஸ்கபக் கசிவை கட்டுப்படுத்த தெளிக்கப்படும் நீர் அல்லது காற்றில் மிதந்து சென்று அருகில் உள்ள ஆறு, கடல் மற்றும் குளம் போன்ற நீர்நிலைகளில் கலக்கும் அமோனியா அயனைஸ்டு அமோனியாவாக யோனிசேட் அமோனிய NH3 மாறி நீர்வாழ் உயிரினங்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துகிறது. நீரில் அமோனியாவின் செறிவு வெறும் 0.2 mg/லிட்டர் என்ற மிக குறைந்த அளவை எட்டினாலும் அது மீன்கள் மற்றும் இறால்களின் செவுள்களை கில்ஸ் பொசுக்கி அவற்றின் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் பரிமாற்றத்தை முடக்குகிறது. மீன்களின் மத்திய நரம்பு மண்டலம் முடக்கப்பட்டு செவுள்களில் இரத்தக்கசிவு ஏற்பட்டு நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் கூட்டமாக செத்து மடியும் சூழலியல் நச்சுத்தன்மை உருவாகிறது. மண்வேதியியல் மாற்றம் மற்றும் தாவரங்களின் அழிவு. வளிமண்டலத்தில் பரவும் அமோனியா வாயு மழைநீருடன் கலந்தோ அல்லது நேரடியாகவோ நிலத்தில் படியும் போது மண்ணின் pH சமநிலையை உடனடியாக மாற்றியமைக்கிறது. ஆரம்பத்தில் மண்ணின் கார தன்மையை மிதமிஞ்சி உயர்த்தினாலும் பின்னர் அது நைட்ரிஃபிகேஷன் நைட்ரிஃபிசடியோன் எனும் பாக்டீரியா வினைகள் மூலம் அதிதீவிர அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக மாற்றமடைகிறது.
இது மண்ணில் உள்ள அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளான கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தை அடித்துச் சென்று மண்ணை முற்றிலும் தரிசாக்குகிறது. மேலும் தாவரங்களின் இலைகளில் உள்ள ஸ்டோமேட்டா நுண்துளைகள் வழியாக ஊடுருவும் அமோனியா வாயு இலைகளின் பச்சையத்தை குளோரோஃபில் சிதைத்து தாவர திசுக்களை எரியச் செய்து பயிர்களை முற்றிலும் அழிக்கிறது. வளிமண்டல மாசுபாடு மற்றும் அமில மழை காற்றில் வெளியேறும் அமோனியா வாயு வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளுடன் வேதிவினை புரிந்து அமோனியம் சல்பேட் மற்றும் அமோனியம் நைட்ரேட் ஆகிய நுண்துகள்களை PM2.5 பார்ட்டிகல்ஸ் உருவாக்குகிறது. இந்த நுண்துகள்கள் வளிமண்டலத்தில் நீண்டகாலம் மிதந்து புகைமூட்டத்தை ஸ்மோக் உருவாக்குவதுடன் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு பரவி மனிதர்களுக்கு நாட்பட்ட சுவாச நோய்களை உண்டாக்குகின்றன. மேலும் இவை வளிமண்டல நீராவியுடன் சேர்ந்து பெய்யும் போது அமில மழையாக பொழிந்து காடுகளையும் நீர் ஆதாரங்களையும் நச்சுமையாக்குகின்றன. சூழலியல் சமநிலை குலைவும் மீட்சியற்ற இழப்பும் அமோனியா கசிவால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படும் சூழலியல் பாதிப்பு சில நாட்களில் சரியாவது இல்லை. நீர்நிலைகளில் கலக்கும் அமோனியா அங்குள்ள பயனுள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிரிகளை முற்றிலும் அழிப்பதால் நீர்நிலைகளின் சுய சுத்திகரிப்பு திறன் முடங்குகிறது. உணவுச் சங்கிலியின் ஃபுட் செயின் தொடக்க நிலையில் உள்ள உயிரினங்கள் அழிவதால் அப்பகுதியின் முழு சூழலியல் சமநிலையும் குலைந்து போகிறது. இதனால் இறால் பதப்படுத்தும் ஆலைகள் அமைந்திருக்கும் கடலோர மற்றும் கிராமப்புற பகுதிகள் நீண்டகால சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 51 கீழ் 100 நச்சுவாயு தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி விரிவாக காண்போம். ஆய்வறிக்கை 50 கீழ் 100 இல் குறிப்பிடப்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு அப்பால் அமோனியா நச்சுவாயு கசிவால் சூழலியல் மண்டலத்தில் ஏற்படும் சில ஆழமான மற்றும் சிக்கலான பக்கவிளைவுகளும் உள்ளன. அவை கடலோர உவர்நீர் மற்றும் இறால் பண்ணைகள் மீதான தாக்கம். இறால் பதப்படுத்தும் ஆலைகள் பெரும்பாலும் கடலோர பகுதிகள் மற்றும் இறால் வளர்ப்பு பண்ணைகளுக்கு ஆக்வாகல்ச்சர் பொண்ட்ஸ் அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கும். அமோனியா வாயு கசிந்து இந்த உவர்நீர் பண்ணைகளில் கலக்கும் போது நீரில் நைட்ரஜன் சுழற்சி நைட்ரோஜன் சைக்கிள் முற்றிலும் குலைந்து போகிறது. இது நீரில் நச்சுத்தன்மை கொண்ட நீலப்பச்சை பாசிகளை டாக்ஸால்கல் ப்ளூம்ஸ் அதிவேகமாக பெருகச் செய்து பண்ணைகளில் வளர்க்கப்படும் இறால்களுக்கு கருஞ்சவுள் நோய் பிளாக் கில் டசிஸ் மற்றும் தசை தளர்ச்சி மசல் நெக்ரோசஸ் ஏற்பட்டு ஒட்டுமொத்த அறுவடையும் அழியும் ஆபத்து உருவாகிறது. மண்ணில் வாழும் நுண்ணுயிரிகளின் அழிவு அமோனியா படிவு மண்ணில் உள்ள நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பயனுள்ள பாக்டீரியாக்களை நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாட்டர் அழித்துவிடுகிறது. இதனால் மண்ணின் இயற்கை உழவனான மண்புழுக்கள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள் மடிந்து மண்ணின் மறுஉற்பத்தி திறன் சாயில் பயோ ஃபர்டிலிட்டி பல ஆண்டுகளுக்கு மீட்க முடியாதபடி முடங்குகிறது. வளிமண்டல ஓசோன் மற்றும் காலநிலை மாற்றம் அமோனியா வாயு நேரடியாக ஓசோன் படலத்தை பாதிக்காவிட்டாலும் காற்றில் அதன் மாற்றம் மூலம் உருவாகும் நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு N2O எனும் பசுமைக்குடில் வாயு வளிமண்டலத்தின் மேல் அடுக்கிற்குச் சென்று ஓசோன் மூலக்கூறுகளை சிதைக்கிறது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட 300 மடங்கு அதிக வெப்பத்தை தக்கவைக்கும் திறன் கொண்டது என்பதால் இது புவி வெப்பமயமாதலையும் துரிதப்படுத்துகிறது. விலங்கினங்களின் நரம்பு மண்டல முடக்கம் அப்பகுதியில் உள்ள கால்நடைகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் காற்றில் மிதக்கும் அமோனியாவை சுவாசிக்கும் போது அவற்றுக்கும் மனிதர்களைப் போலவே நுரையீரல் வீக்கம் மற்றும் பார்வை இழப்பு ஏற்பட்டு நரம்பு மண்டலம் முடங்கி இறப்பு நிகழ்கிறது. குறிப்பாக பறவைகளின் மென்மையான சுவாச மண்டலம் மனிதர்களை விட அதிவேகமாக பாதிக்கப்படுகிறது. அடுத்ததாக வாயு நச்சு காஸ்டாக்சிசிட்டி மற்றும் பாய்சனிங் உடலியல் பாதிப்புகள் மற்றும் அவசர சிகிச்சை என்ற புதிய தலைப்பின் கீழ் அடுத்த ஆய்வறிக்கையில் 51 கீழ் 100 நச்சுவாயு தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி விரிவாக காண்போம். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா நச்சுவாயு கசிவு ஆய்வறிக்கை 50.1 100 சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மை விடுபட்ட ஆழமான பக்கவிளைவுகள். அறிமுகம் இறால் பதப்படுத்தும் ஆலைகளில் நிகழும் அமோனியா வாயு கசிவு வளிமண்டலம் மற்றும் நீர்நிலைகளில் ஏற்படுத்தும் பொதுவான பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு சூழலியல் அமைப்பில் அதிநுட்பமான பல்வேறு மூலக்கூறு மற்றும் உயிரியல் மாற்றங்களை உண்டாக்குகிறது. முந்தைய ஆய்வறிக்கையில் விவாதிக்கப்பட்ட முதன்மை காரணிகளை தாண்டி சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மையில் இதுவரை வெளிவராத கடலோர உவர்நீர் சூழல் மண் நுண்ணுயிரிகளின் மரபணு மாற்றம் பசுமைக்குடில் வாயுக்களின் தூண்டுதல் மற்றும் விலங்கினங்களின் உயிரியல் முடக்கம் சார்ந்த அறிவியல் பூர்வமான விடுபட்ட அனைத்து ஆழமான தகவல்களையும் 100% துல்லியமாக விரிவாக ஆராயும் சிறப்பு ஆய்வறிக்கை இது. கடலோர உவர்நீர் சூழல் மற்றும் இறால் பண்ணைகள் மீதான மூலக்கூறு அளவிலான பேரழிவு இறால் பதப்படுத்தும் ஆலைகள் பெரும்பாலும் கடலோர பகுதிகள் மற்றும் செயற்கை இறால் வளர்ப்பு பண்ணைகளுக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கும். அமோனியா வாயு கசிந்து இந்த உவர்நீர் பண்ணைகளில் கலக்கும் போது நீரில் நைட்ரஜன் சுழற்சி முற்றிலும் குலைந்து போகிறது.
நீரில் கரையாத அயனைஸ்டு அமோனியாவின் செறிவு அதிகரிக்கும் போது இறால்களின் உடலில் உள்ள ஆஸ்மோரெகுலேட்டரி ஓஸ்மோரெகுலாட்டோரி அமைப்புகள் முடங்கி இரத்தம் போன்ற ஹேமோலிம் திரவத்தில் காரத்தன்மை மிதமிஞ்சி உயர்கிறது. இது நீரில் நச்சுத்தன்மை கொண்ட நீலப்பச்சை பாசிகளை அதிவேகமாக பெருகச் செய்து பண்ணைகளில் வளர்க்கப்படும் இறால்களுக்கு கருஞ்சவுள் நோய் மற்றும் தசை தளர்ச்சியை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த வளர்ப்பையும் கணப்பொழுதில் அழிக்கிறது. மண் நுண்ணுயிரிகளின் என்சைம்கள் முடக்கமும் மரபணு அழிவும். அமோனியா படிவு மண்ணில் விழும் போது அது மண்ணின் pH அளவை திடீரென உயர்த்தி மண்ணில் வாழும் நைட்ரோசோமோனாஸ் மற்றும் நைட்ரோபேக்டர் போன்ற அத்தியாவசிய பாக்டீரியாக்களின் நைட்ரஜன் ரிடக்டேஸ் என்சைம்களை முற்றிலும் செயலிழக்கச் செய்கிறது. இதனால் மண்ணின் இயற்கையான நைட்ரஜன் சுழற்சி முடக்கப்பட்டு மண் வளம் முற்றிலும் சீர்குலைகிறது. மேலும் மண்ணில் வாழும் மண்புழுக்கள் மற்றும் பிற நன்மை பயக்கும் பூச்சிகளின் செல் சுவர்கள் அமோனியாவின் காரத்தன்மையால் கரைக்கப்பட்டு அவை கூட்டமாக மடிகின்றன. இது மண்ணின் மறுஉற்பத்தி திறனை பல ஆண்டுகளுக்கு மீட்க முடியாதபடி முடக்குகிறது. பசுமைக்குடில் வாயுக்களின் தூண்டுதலும் ஓசோன் சிதைவு பாதையும். அமோனியா வாயு வளிமண்டலத்திற்குச் செல்லும் போது மறைமுகமாக புவி வெப்பமயமாதலை அதிவேகமாக தூண்டுகிறது. வளிமண்டலத்தில் உள்ள அமோனியா காற்றில் உள்ள ஹைட்ராக்சில் ரேடிக்கல்களுடன் ஓர் ஆடகல்ஸ் வினைபுரிந்து நைட்ரிக் ஆக்சைடாகவும் பின்னர் நைட்ரஸ் ஆக்சைடாகவும் N2O மாறுகிறது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட 300 மடங்கு அதிக வெப்பத்தை தக்கவைக்கும் திறன் கொண்ட மிக கொடூரமான பசுமைக்குடில் வாயுவாகும். இது வளிமண்டலத்தின் மேலடுக்கான ஸ்ட்ரேடோஸ்பியர் பகுதிக்குச் சென்று சூரிய ஒளியிலிருந்து பூமியை பாதுகாக்கும் ஓசோன் மூலக்கூறுகளைச் சிதைத்து புவி வெப்பமயமாதலை துரிதப்படுத்துகிறது. விலங்கினங்களின் நரம்பு மண்டல முடக்கமும் சுவாச மண்டல அழிவும். ஆலைகளைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் கால்நடைகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் காற்றில் மிதக்கும் அமோனியாவை சுவாசிக்கும் போது மனிதர்களை விட அதிவேகமான உயிரியல் முடக்கத்திற்கு உள்ளாகின்றன. குறிப்பாக பறவைகளின் சுவாச மண்டலம் காற்று பைகளுடன் ஏர் சாக்ஸ் இணைக்கப்பட்ட மிக மெல்லிய அமைப்பை கொண்டிருப்பதால் அவை மிக குறைந்த அளவு அமோனியாவுக்கே நுரையீரலில் இரத்தக்கசிவு ஏற்பட்டு வானிலிருந்தே செத்து விழுகின்றன. கால்நடைகளின் நரம்பு மண்டலத்தைச் சென்று அடையும் அமோனியா அயனிகள் மூளை செல்லடுக்கை குலைத்து வலிப்பு மற்றும் உடனடி நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கி உயிரை பறிக்கின்றன. அடுத்த ஆய்வறிக்கையில் 51 கீழ் 100 நச்சு வாயு தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி விரிவாக காண்போம்.